அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஆண் ஜாதகம். அவர் பிறந்த தேதி 9/7/1999 10:52 AM தஞ்சாவூர்ல பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறந்த ராசி மேச ராசி, கார்த்திகை 1ல பிறந்திருக்காருங்க. தசை சூரிய தசை, பிறக்கும்போது 4 வருஷம் 11 மாசம் 8 நாள் இருக்கு. ஜாதகர் பிறந்த திதி தேய்பிரை ஏகாதசி திதியில பிறந்திருக்காரு. யோகம் சூலம் யோகம், கரணம் பாலவ கரணம். இப்போ அவருக்கு அட் ப்ரெசன்ட் நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராகு தசை நடந்துட்டு இருக்குங்க. ராகு தசையில் குரு புக்தி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. 28 பிப்ரவரி 2024 இருந்து 24 ஜூன் 2024 வரைக்கும் குரு தசையில் குரு அந்தரம் முடிஞ்சு இப்போ சனி அந்தரம் போயிட்டு இருக்குங்க. ஜாதகரோட கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிநாடு போவாரா, வெளிநாடு போற யோகம் இருக்கா, அப்படி வெளிநாடு போனா எப்போ போவாரு, எந்த பர்டிகுலர் டைமில், ஏதாவது டைம் லைன் கொடுக்க முடியுமா, அதே மாதிரி மேரேஜ் எப்போ நடக்கும், வெளியூரில் தட் மீன்ஸ் வெளிநாட்டில் செட்டில் ஆவாரா இல்லை இந்தியாவில் செட்டில் ஆவாரா, அப்புறம் பொதுவான பலன்கள். இதுதான் அவரோட கேள்விகள்ங்க. சார் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்க சார், பார்க்கலாம் சார். வணக்கம் சார். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக அமைப்புக்கு டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 9/7/1999 10:52 AM தஞ்சாவூர்ல பிறந்திருக்காங்க. இப்போ ஜாதக அமைப்புல இப்போ கிரகங்கள் ராசி எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அப்படின்றது மேச ராசி. ராசி அதிபதி துலாம்ல இருந்து உங்களுக்கு குருவோட பார்வையை வாங்கி ராசியை பார்க்குறாரு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ராசியிலேயே உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு. அங்க சனி பகவான் நீசமாகி ஒரு குரு பகவானோட இணைந்து அப்படின்ற விஷயம் இருக்காரு. இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா 21 டிகிரி, குரு 7 டிகிரி, ஆக ஒரு 15 டிகிரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீசமாகி இணைந்திருக்காரு. அப்படின்ற வகையில சனி பகவான் ஒரு அவரோட கெட்ட விஷயங்கள் அப்படின்றத, அந்த நீசம் அப்படின்றனாலே பாத்தீங்கன்னா அவரோட காரவத்துவங்களை கரெக்டா செய்ய முடியாது. மேலும் குருவுடன் இணைஞ்சிருக்காரு அப்படின்றதுனால ஒரு கெடுதல் அப்படின்ற விஷயம் பண்ண மாட்டாரு அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம். அப்ப ராசி அதிபதியோட பார்வை ராசிக்கே கிடைக்கிறது, குருவின் பார்வையை வாங்கி கிடைக்குது அப்படின்றப்ப அப்ப அந்த மேச ராசி அப்படின்றவங்க ஒரு நல்ல ஒரு திடமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆரோக்கியம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அந்த ஒரு எதா இருந்தாலும் ஒரு துணிச்சலா செய்யக்கூடியவங்களா கண்டிப்பாங்க. ஏன்னா செவ்வாயே வந்து ராசியை பாக்குறது அப்படின்றதுல அந்த சில தைரியமா முடிவெடுக்கக்கூடியதா கண்டிப்பா இருப்பாங்க. அப்ப எதையும் வந்து ஒரு புரிதலுடன் செய்யக்கூடியவங்களா கண்டிப்பா இருக்காங்க மேச ராசி அப்படின்றவங்க. ஒரு முன்கோபம் அப்படின்ற விஷயங்கள்ல இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த குருவே ராசியில இருக்குது அப்படின்றப்ப டோட்டலா வந்து அந்த மேசராசி அப்படின்றவங்க அந்த காரவத்துல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இவர் இருப்பார். ஏன்னா சனி நீசமாகி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை வாங்கி ராசியை பார்க்கறது ஒரு அற்புதமான விஷயம். உடல் ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள் தேகம் எல்லா விஷயத்திலும் நல்லாவே இருக்கும். ஒரு அட்டமா அதிபதியாவும் அவரே செவ்வாயா வர்றாரு. அவருக்கு குரு பார்வை சுக்கிரனோட வீட்டுல அருமையான ஒரு நல்ல அமைப்புல இருக்காங்க அப்படின்றப்ப ஒரு நீல ஆயுள் அப்படின்ற விஷயம் நல்லா இருக்கு ஜாதகருக்கு. உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இவருக்கு நீசம் ஆகுறது அப்படின்ற கிரகம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு 9-10 அப்படின்ற விஷயங்கள் 9, 10, 11 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அப்படின்ற விஷயங்கள் வருதுங்க. அப்ப 11ஆம் அதிபதி அப்படின்றதுனாலே பாத்தீங்கன்னா ஒரு மனசுல ஒரு விஷயங்கள் மனதுல வந்து ஒரு நிறைவேறாத ஆசைகள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இவருக்கு இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு பின்னடைவுல இருக்கும் பின் வாழ்க்கையில. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி இங்க நீசம். அப்ப மன எண்ணிய ஒரு விஷயங்கள் ஒரு ஆசைகள் அப்படின்றது அவருக்கு கொஞ்சம் நிறைவேறாத ஆசைகள் அப்படின்றது வரும். 10ஆம் தொழில் அப்படின்ற விஷயத்துல கேது உட்கார்ந்துருக்கு. அங்க உங்களுக்கு கேது உட்கார்ந்துருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி இங்க நீசமாகி குருவோட இணைகிறாரு அப்படின்ற வகையில அப்ப தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு ஒரு வேலை அமைப்பு நல்லா இருக்கும். தொழில் அமைப்பு அப்படின்றது பண்ணும்போது பிரச்சனைகள் அப்படின்றது அவ்வப்போது கொடுக்கும் அப்படின்ற மாதிரியா பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக சனி வந்து நீசம் மாறாரு, 11ஆம் அதிபதியாகவும் சனி வந்து நீசம் மாறாரு. அப்ப அந்த 2 விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுல உங்களுக்கு இருக்கும். ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு நீங்க நினைத்தளவு இருக்காது அப்படின்ற விஷயங்கள பார்க்கலாம். அப்ப ராசி அப்படின்ற விஷயத்துல இது இருக்கு. இப்ப லக்னம் பாருங்க, உங்களுக்கு லக்னம் பாத்தீங்கன்னா கன்னி லக்னம்.
லக்ன அதிபதி 11 இருக்காரு, ஆனா ராகுவுடன் நினைவு இருக்காரு. இப்போ வந்து புதன் பாத்தீங்கன்னா 15 டிகிரி, ஒரு ராகு 20 டிகிரி ஆக 5 டிகிரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ராகுவுடன் இணைகிறாருங்க. அப்ப வந்து கடகத்துல ஒரு ஆகாத பகை வீட்டுல புதன் அப்படின்ற விஷயம் இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு பாப கிரகத்துடன் லக்னாதிபதி இணைகிறார். அவருக்கு லக்னத்துக்கு 11 அப்படின்ற இடம் நல்ல இடம் தான். ஒரு மிதுனத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம்ன்றது அவர் வீட்டுக்கு அவர் நல்ல நிலையில இருந்தாலும் அவர் பாத்தீங்கன்னா ஒரு சூரியனுடன் பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் இணையில கொஞ்சம் தள்ளிதான் இருக்காரு. இப்ப ராகுவுடன் இணையது மட்டும் பாத்தீங்கன்னா அவருக்கு அவரோட அப்ப லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரு. ஆனா பகை வீட்டுல ஒரு பகை கிரகத்தோட இணைந்து இருக்காரு. ராகுவுடன் இணைப்பது அவர் நட்பு அப்படின்ற விஷயம் எல்லாமே ஓகே தான். ஆனா அவர் பாவ கிரகம் மெயினா, அது ஒண்ணு பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ராசி லக்னம் அப்படின்ற விஷயம் பார்த்துட்டோம். இப்ப லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா சற்று பாவத்துமா தான் இருக்காரு அப்படின்ற வகையில அப்போ அந்த கன்னி லக்னம் அப்படின்ற விஷயங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. கண்டிப்பா லாபம். அவர் ஏதாவது ஒரு பிசினஸ் தொழில் இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள் பின்னாடி ஃபியூச்சர்ல பண்றாருன்னா அவருக்கு லாபம் ஈட்டக்கூடிய பல விஷயங்களை கண்டிப்பா அவரை செய்ய முடியும். இங்கேயும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் அப்படின்ற விஷயத்துல ராகு புதன் லக்னாதிபதி இருக்காரு. அப்படின்றப்ப அந்த ஆசை அப்படின்றது ஒரு நிறையவே இருக்குங்க. ராசிக்கு 11ஆம் அதிபதி நீசமாயி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாருங்க அட்டம ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு. ஆனா ஒண்ணு குருவோட உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்ற விஷயம், ஒரு திடீர் லாபங்கள் அப்படின்ற விஷயத்துல ஜாதகருக்கு நல்லாவே இருக்குங்க. அப்படின்ற மாதிரியான அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்துக்கு அட்டமாதிபதி குருவோட உட்காந்து அவரோட வீட்டுல லக்னாதிபதி ராகு அவருடன் இணைவது பாத்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்ற விஷயம் ஜாதகருக்கு நிறையவே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா அவருக்கு இருக்கு. அடுத்து உங்களுக்கு இப்போ மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு நம்ம அப்புறம் பொது பலன்கள் அவர் எப்படியான என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்புறம் தசாபதிகளால எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு நிமிஷம், உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிதுனத்துல ராசி வந்து மேச ராசியை, 3ஆம் இடத்துல மிதுனத்துல சூரியன், 4ஆம் இடமாகி புதன் ராகு, ஒரு சிம்மத்துல சுக்கிரன், ஒரு கன்னி வந்து லக்னமா இருக்கு, அப்புறம் துலாம் வீட்டுல செவ்வாய், உங்களுக்கு மகர வீட்டுல கேது. அப்ப லக்னத்துக்கு 5 அப்படின்ற விஷயத்துல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கேது அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்போ அந்த கேது வந்து ஒரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் இருக்கா இல்லைன்னா இல்லை. ராகு அப்படின்ற விஷயத்துக்கு ஏதாவது ஒரு சுபத்தன்மை பெற்றிருக்கா அப்படின்னா இல்லை. அப்ப ராகு கேது ஒரு 5 திரிகோண பாவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு கேதுக்கள் சனி செவ்வாய் அப்படின்ற விஷயங்கள் ஒரு பாவகிரகங்கள் வரக்கூடாது. ஆனா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ல அப்படின்ற விஷயம் இருக்கு. ஆனா சந்திர கேந்திரத்துல உங்களுக்கு அப்படின்ற விஷயங்கள்ல வந்துருது. அப்படின்றதுனால ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தாலும், ஆனா லக்னத்துக்கு 5ல ஒரு கேது, லக்னத்துக்கு 11ல ஒரு ராகு அப்படின்ற விஷயங்கள் வர்றது சின்ன உங்களுக்கு ஒரு பின்னாடி வந்து ஒரு அந்த லைஃப்ல பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள், அந்த தசாபத்திய விஷயங்கள்ல அந்த பாவத்தை சம்பந்தப்பட்ட காரத்துவ ஆதிபத்திய விஷயங்கள்ல சில ஒரு குறைபாடுகள் அப்படின்ற விஷயங்கள் பின்னாடி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஜாதக அமைப்பு. இதுல உங்களுக்கு அவங்க வந்து ஜாதகர் கேள்வி அப்படின்ற விஷயங்களை கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்துட்டு எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒவ்வொன்றா பார்த்துட்டே போயிடலாம். இப்போ வந்து வெளிநாடு யோகம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. வெளிநாடு யோகம் போனாலே பாத்தீங்கன்னா ஒரு 8, 12ஆம் இடம் சுபத்துவம், ஒரு ராகு கேதுவோட தசபதிகள் அப்படின்றது ஒரு சுபத்துமாயி புத்தி வரணும் அப்படின்றது வந்துலாம் கண்டிப்பா இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு ராகு அப்படின்றது தசை அப்படின்றது நடக்குது. அடுத்து குருவோட புத்தி அப்படின்ற விஷயம் இருக்கு. இப்போ வந்து நம்ம 8, 12ஆம் இடத்தோட சுபத்துவமாயி சம்மந்தப்பட்ட அப்படின்ற விஷயங்கள் வரணுதான்னு பார்த்தோம்னா ஒரு லக்ன ராசிக்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடியது கண்டிப்பா குரு பகவான் வராரு, அவரு புத்தி நடத்துறாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரு. அப்ப அவரோட வீட்டுல அங்க ராகு அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்ப ராகுவோட தசை நடக்குது. அப்ப ராகு பகவான் அந்த சந்திர பகவானை போல செயல்படுவார் அப்படின்ற விஷயங்கள். புதன் வந்து அவருடன் இணைந்து அவரோட பலத்தை கொடுத்து புதன் ராகு அப்படின்ற விஷயம் கொஞ்சம் பலம் அடைந்திருக்கு அப்படின்றதான் பார்க்கலாம். அப்ப ராகு வந்து தன்னுடைய இருக்க வீட்டை போல செயல்படுவாரு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர பகவானோட வீடு
சந்திர பகவான் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. ஆக 8ஆம் இடத்துல இந்த ராகு திசை அப்படின்ற விஷயம் ஒரு ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா ஃபாரின் போகணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ராகு திசை ஆரம்பத்திலேயே உருவாயிருக்கும். இப்ப குரு புத்தி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த புத்தி வந்து உங்களுக்கு ஃபாரின் போறதுக்கான ஒரு எண்ணங்கள், நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அந்த விஷயங்கள்லாம் வந்து அப்ளை பண்றது, இல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்றது, மற்ற விஷயங்கள் அப்ளை பண்றது, அந்த விஷயங்கள்லாம் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி இருப்பீங்க அப்படின்றதான் பாக்குறேன். இப்போ ஃபாரினுக்கு யோகம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா யோகம் அப்படின்ற விஷயம் இருக்கு. எப்படி அப்படின்றது பாக்குறப்ப உங்களுக்கு 8ஆம் இடத்துல உங்களுக்கு லக்னத்துக்கு 8ல சந்திரன் குரு, அப்ப குரு பகவான் அங்க இருக்காங்க, அவங்களோட புத்தியும் நடக்குது. அப்ப ராகு அப்படின்றது கடகத்துல உட்காந்து சந்திரனை போல செயல்படும். அப்ப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப பார்க்கலாம். உங்களுக்கு ராகு அப்படின்றதுதான் கண்டிப்பா ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதுல கண்டிப்பா கொடுப்பாருங்க. அதுல உங்களுக்கு ஒரு குரு புத்தி அப்படின்ற விஷயம் இப்ப இந்த குரு புத்தியிலேயே உங்களுக்கு எண்ட்லயேக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எல்லா விஷயங்களும் ஃபாரின் போறதுக்கான அமைப்பு அப்படின்றது இருக்கு. இப்போ அந்த ஃபாரின் போனா அவரு எவ்வளவு நாள் இருப்பாரு அப்படின்ற மாதிரியான கேட்டிருக்காங்க. அங்கேயே செட்டில் ஆயிடுவாரா இல்ல இங்க போயிட்டு இங்க வந்துருவாரா அப்படின்றத உங்களுக்கு தசாபுத்திகள் அப்படின்றது எல்லாமே பார்த்தும்போது பாத்தீங்கன்னா ராகு திசையில ஒரு 8ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்ட புத்திகள் எல்லாமே மேக்சிமம் வந்துச்சுனாலே 8ஆம் இடத்து கிரகம் இல்லாட்டி 8ஆம் இடத்து பாவகத்தோட இல்ல 8ஆம் இடத்து கிரகங்களோட இணைந்து அப்படின்ற தசபுத்திகள் வந்தாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின்ல லைஃப் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ராகு தசைன்றதே சந்திரனோட கடக வீட்டுல உட்காந்து கடல் தாண்டி பயணம் அப்படின்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படின்றது ராகு தசையில கண்டிப்பா இருக்கு. ராகு தசை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 39 வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு தசை அப்படின்றது இருக்கு. புத்திகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு இருந்தாப்புல கேது அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேது புத்தி அப்படின்றது உங்களுக்கு சனி வீட்டுலதான் உட்காந்துருக்கு. சனி பகவான் அப்படின்றவரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்க லக்னத்துக்கு 8லயே உட்காந்துருக்காரு. கேதுவோட புத்தியும் அப்போ சனி பகவான் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. குரு புத்தி அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் புத்தியா வருது, லக்னத்துக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்துலயும் இருக்கு. ஆக இப்போ அடுத்தடுத்து வர்ற விஷயங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்தும் சம்மந்தப்பட்ட விஷயங்களா வருது. அப்படின்றதுனால அந்த ராகு தசை ஃபுல்லாவே நீங்க ஒரு வெளியே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது இருக்குங்க. நீங்க இப்போ 2024 26க்குள்ள உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது ஒரு 26. அடுத்து சனி புத்தியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 8லதான் உட்காந்துருக்குங்க. அங்க குருவோட இணைந்து சுபத்தன்மையாகி தான் இருக்கு. அப்படின்றதுனால உங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு அப்படின்ற போற பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா இப்போ 2026 வரைக்குமே உங்களுக்கு இருக்கு. அடுத்து 29 வரைக்குமே இருக்கு. இப்போ ஜஸ்ட் வெளியே போறதுக்கு அடுத்து பார்த்தா அங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ராகு தசை ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்கு. ராகுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நடக்க போறது குரு தசை அப்படின்றது. குருவும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 8ல அமைந்திருக்கு. ஆக 2055 வரைக்கும் நடக்க போகுது. ஆக அவர் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்குங்க. எங்க செட்டில் ஆவார்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் அவருக்கு இருக்கு. 2024 2025ல 11ஆவது மாசத்துக்கு பிறகு 2026ல 11ஆம் மாசம் வரைக்கும் அந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவரு ஃபாரினுக்கான வெளியே போறதுக்கான அமைப்பு அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இருக்கு. அதாவது இப்ப இந்த வருஷம் இல்லாம அடுத்த வருஷம் 11ஆம் மாசத்துல இருந்து ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடகத்துல குரு உச்சமாவாரு. உச்சமாகும் போது ராகுவை தொடுறாரு. அப்போ ராகு அப்படின்றவரு தசை நடத்துறாரு. அப்போ உச்ச குருவாவும் இருக்க போறாரு. அப்போ உச்ச குரு கோல்சாரத்துல இருப்பாரு, ராகு மேல போறாரு. அப்படின்னால ராகுவும் சுத்தமாயி குரு உச்சமாகும் போது ராகு குரு புத்தி அப்படின்றது இருக்கு. பிளஸ் அடுத்த புத்தி வந்தாலும் அங்க ராகு குரு இணைவு அப்படின்ற விஷயம் வந்துச்சுங்க. அப்படின்றதுனால அந்த டைம் பாத்தீங்கன்னா 2025 11ஆம் மாசத்துல இருந்து 2026 11ஆம் மாசத்துக்குள்ள கண்டிப்பா அவரு ராகு குரு சம்மந்தப்பட்டு அது ஜாதகத்திலயும் குரு வந்து 8ஆம் இடத்துல இருந்து ராகுவோட தசையும் வந்து நல்ல சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் நல்ல புத்தியும் வந்து நல்லா வருது. அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த 2025 11ஆம் மாசத்துல இருந்து 2026 11ஆம் மாசம் வரைக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் கண்டிப்பா போயிருக்கான அமைப்பு அப்படின்றது கண்டிப்பா வரும். ஒரு குரு கடகத்துல உச்சமாகறாருங்க. அவரு வந்து ராகு மேல போறாருங்க. அருமையான ஒரு வாய்ப்பு புத்தி அப்படின்ற விஷயங்கள் தசை புத்தி அப்படின்றது போகுது.
எங்க செட்டில் ஆவார் அப்படின்ற விஷயம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா ராகுசி ஃபுல்லா அடுத்து அவர் வெளியூர் போனாலே அங்கேயே எல்லாம் தசபுத்திகள் எல்லாமே ஒரு 8ஆம் இடத்து சம்மந்தப்பட்டதா சூப்பரா வருதுங்க. அப்படின்றப்ப வெளிநாட்டுல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு 100% இருக்கு அப்படின்றத சொல்லலாம். அடுத்து குருவோட உங்களுக்கு ஒரு தசை அப்படின்றது வருது. அதுவும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுனால வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் வந்துருச்சுங்க கன்ஃபார்ம். அப்ப திருமண அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்காங்க, எப்போ ஆகும் அப்படின்ற விஷயம். கண்டிப்பா திருமண விஷயம் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு ராசியில சனி பகவான் நீசமாகி ராசி வந்து குருவோட இருந்து நல்லா இருக்கு. அங்க 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் சனி சப்தமா பார்வை அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ராசி லக்னம் அந்த ராசிக்கு 7ஆம் களத்திர ஸ்தானத்துல இருக்கு அப்படின்றது. மேலும் பாத்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல ராசிக்கு 5ஆம் இடத்துல ஒரு குருவோட பார்வையில சுக்கிரன் அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்படின்றப்ப மனைவியா வர போறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பண்புள்ளவங்களாக அழகானவங்களாக அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குரு பார்வையில சுக்கிரன் அப்படின்னு இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண அமைப்புல ஒரு பிரச்சனை அப்படின்றது சின்ன பிரச்சனைன்றது இருக்கு. அது விளக்கமாக பொறுமையா சொல்லிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் பாருங்க சிம்மத்துல இருக்காரு, சூரியன் மிதுனத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சூரியனிடமிருந்து சுக்கிர பகவான் ஒரு 40 டிகிரிக்கு மேல விலகிட்டாருங்க. ஆக அப்ப அந்த அப்ப அந்த கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு வந்து அந்த தொடர்பு இருக்கிறதுக்கான டிலே இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா அந்த சூரியனும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா இல்ல கேப் பாருங்க 40 டிகிரிக்கு மேல விலகிட்டாங்க. அப்படின்றதுல அந்த பிரச்சனைகள் திருமணமா அப்படின்றது லேட் ஆகும் அப்படின்றதுதான் காட்டுதுங்க. அதுவும் ராசியையும் 7ஆம் இடத்துலயும் உங்களுக்கு செவ்வாய் இருக்குது. அங்க சனி பகவான் நீசமாகி செவ்வாயும் பாக்குறாங்க. செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ராசியை பாக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 8ல மறைஞ்சிட்டாங்க. அப்ப ராசிக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல லக்னமாகி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனியோட இணைந்து குரு மறைகிறாரு. ஒரு 7ஆம் அதிபதி களத்திரஸ்தான அதிபதி மறைகிறாரு. அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண அமைப்புல கண்டிப்பா லேட் ஆகும். இப்போ ஒரு வாய்ப்பு அப்படின்ற விஷயம் இருக்குங்க. 2 விஷயம் இருக்கு, 2 ஆப்ஷன் இருக்கு. 2026 இப்ப குருபுத்தி போகுது, நல்ல யோகம் கண்டிப்பாக இருக்கு. குருபுத்தி வந்தாலே பாத்தீங்கன்னா ஒரு திருமண அமைப்பு ஒரு யோகம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்றது அனைவருமே அறிந்த விஷயம். குருபுத்தி அப்படின்ற விஷயம் திருமணம் வீடு எல்லாம் என்ன நல்ல விஷயம் செய்யறோமோ அந்த விஷயங்களை கண்டிப்பா பண்றதுக்கான ஒரு அருமையான புத்தி அந்த விஷயம்தான். இப்போ ராசிக்கு அவரு பாக்கியாதிபதியா அவரு கண்டிப்பா வராரு. லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியா வராரு, சுகஸ்தான அதிபதியா வராரு. ஆக அப்ப குருபுத்தின்ற விஷயத்துல இப்போ 2026 வரைக்கும் இருக்கு. இப்ப வந்து ஒரு மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் பண்ணாலும் இவரு வெளியூர் வெளிமாநிலம் போய் வெளிநாடு போய் செட்டில் ஆக போறாரு அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. அப்படின்றப்ப இப்போ அவங்களுக்கும் வெளியூர் வெளிமாநிலம் போற அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்க மாதிரியான ஒரு ஜாதகம் அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அவரோடய போய் கூட ஃபாரின்ல கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். இப்போ 2026க்குள்ள அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்ற விஷயங்களை பார்த்து ஒரு திருமணம் அப்படின்றத பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற திருமண அமைப்புல இருக்குங்க. சப்போஸ் அவரு வந்து இப்போ மேரேஜ் பண்ணல அப்படின்னாலும் அடுத்து உங்களுக்கு அவர் போய் ஃபாரின் போய் இருந்து அவர் ஒரு 30 இயர் 2வது அதாவது அவருக்கு 30 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு லேட் மேரேஜ் அப்படின்ற விஷயத்துல பண்ற மாதிரியான அமைப்பு அப்படின்றது அவருக்கு இருக்கு. அப்போ ஃபாரின்லாம் போய் செட்டில் ஆகி ஒரு டைம் வந்து மேரேஜ் பண்ணிட்டு மறுபடியும் போறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்ற விஷயம் அவருக்கு இருக்குங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏர்லி மேரேஜ் பண்ணாலும் அவரு வெளியூர் வெளிமாநிலம் ஃபாரின் போற அமைப்பு இருக்கிறதுனால அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம வந்து பார்த்து பண்ணணும். ஏன்னா அவங்க பூர்வீகம் இங்கே தங்குற மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சுன்னா அப்போ வந்து அவங்க இங்கே இருக்க மாதிரி அப்போ பிரிஞ்சு இருக்க மாதிரியான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். அந்த விஷயத்துல ஒரு திருமண அமைப்புல அப்படின்ற விஷயம் அவருக்கு ஃபாரின்லேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லைங்களா அப்படின்ற விஷயத்த அதை பார்க்கணும். அப்போ வந்து இவருக்கு ஏர்லியரா மேரேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியா தான் இருக்கு. இவர் 30 வயசுக்கு மேல அப்படின்றது கண்டிப்பா ஒரு லேட் மேரேஜ் அப்படின்ற விஷயத்துல இவர் பண்ணா கண்டிப்பா இவருக்கு லைஃப் நல்லாவே இருக்கும். ஃபாரின்ல செட்டில் ஆகக்கூடிய அருமையான வாய்ப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு. மேரேஜ் அமைப்பும் அப்படின்ற விஷயம் 2026க்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபாரின் யோகா அமைப்பு இருக்கு, அவங்களோட ஜாதக அமைப்புலயும் அவங்க கூட போற மாதிரியான அமைப்பு இருக்கா அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு அந்த விஷயங்களை பண்ணணும்.
இல்ல நம்ம மேரேஜ் ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்த்து பண்ணும்போது அப்ப பிரிவுன்றது இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பிரிவுனாலே மன உஸ்தாபங்கள் நிறைய வரும் ரைட்டுங்களா. அந்த மாதிரியான அமைப்புன்றது உங்களுக்கு வரும். 2030 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மேரேஜ் பண்றது அருமையான வாய்ப்பு அப்படின்ற விஷயங்கள் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து அவருக்கு என்னென்ன தசாபத்தி எல்லாம் போச்சு எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்கள் ஒரு சிம்பிளா அந்த தசாபத்தியை பார்த்துடலாம். இப்போ என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் 4 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கான விளக்கங்கள் பார்த்தோம். ஜாதகம் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் பார்த்தா ஒரு சூரிய தசை அப்படின்ற விஷயத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. சூரிய பகவான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா புதனோட வீட்டுல ஒரு நட்பு வீட்டுல இருக்காரு. லக்னத்துக்கு 10, ராசிக்கு 3 ஒரு நல்ல அமைப்புலதான் இருக்காரு. ஆனா நீச சனி பகவான் பாக்குறாங்க அப்படின்றது, குருவோட இணைந்து பாக்குறாங்க அப்படின்றதுல ஒரு பெரிதும் பாதிப்பு அப்படின்ற விஷயம் இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு 10, ராசிக்கு 3 அப்படின்னாலே ஒரு அவருக்கு ஃபேமிலி அப்படின்றதுல ஒரு மேச ராசிக்கு 5ஆம் அதிபதி, ஒரு கன்னி லக்னத்துக்கு 10ல இருக்காரு 12ஆம் அதிபதி. ஆக நல்லாவே கண்டிப்பா சூரிய தசை அப்படின்றது மேச ராசிக்கு கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். குருவோட இணைந்த சனி தான் பாக்குறாரு, ரொம்ப பாதிப்பு அப்படின்ற விஷயங்கள் கொடுத்திருக்காரு. அடுத்து சந்திர தசை. சந்திரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா 29 டிகிரி, உங்களுக்கு சனி பகவான் 21 டிகிரி, 8 டிகிரியில சந்திரன் பாத்தீங்கன்னா சனி பகவானோட இணைஞ்சிட்டாருங்க. அங்க குரு இருக்குது, சுபதமாக மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே. அந்த சனி பகவான் சந்திரன் இணைந்தது பாத்தீங்கன்னா சந்திர தசை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு. ஏன்னா கடகத்திலையும் பாத்தீங்கன்னா ராகு உட்கார்ந்துருக்காருங்க. அப்படின்றப்ப வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் இழுபறி அப்படின்னு இருக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த சந்திர திசையில ஒரு படிப்பு அப்படின்றதுல இன்டரப்ட், வேற காலேஜ் மாற்றம், அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு பிரச்சனைகள் அப்படின்றதுல கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான பாக்குறேன். ஏன்னா நான் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் 8ல போயிட்டாரு. ராசிக்கு 4ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவானோட அணிஞ்சிட்டாரு. லக்னத்துக்கு கடகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராகு அப்படின்ற விஷயம் வருது. ஆக எப்படி பார்த்தாலும் அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்திர தசை அப்படின்ற விஷயம் ஒரு மாறுபாடான பல விஷயங்கள்ல கொடுத்துருக்கோம். சந்திர தசை சனி புத்தி 2010 அப்படின்றதுல அவருக்கு உங்களுக்கு ஃபேமிலியில கஷ்டம் பிரச்சனைகள் அப்படின்றத அவங்க தாயார் அப்படின்ற விஷயங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு கல்வி படிப்பு அப்படின்றதுலயும் அந்த 2010ல தடங்கள் ஏற்பட்டு அப்புறம் அது பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு பிறகு நடந்திருக்கும் அப்படின்றது தான் பாக்குறேன். அதுக்கு ஒரு சந்திர தசை அப்படின்றது பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வேற குரு அப்படின்றது 2008 குரு இணைவு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். சனி பகவான் இணைந்த அந்த பாத்தீங்கன்னா 2008 to 2010 அந்த 2 வருஷம் கேப் மட்டும் சந்திர தசையில ஒரு பிரச்சனைகள்ன்றத கொடுத்துருக்கோம். சந்திர தசை சந்திர புத்தி அப்படின்ற விஷயங்களும் சில பிரச்சனைகள் அப்படின்றத கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் பாத்தீங்கன்னா சந்திர தசையில கஷ்டங்கள் இருக்கு, மற்றபடி ஒரு கஷ்டங்கள் இல்லை. அடுத்து நடந்தது பாத்தீங்கன்னா செவ்வாயோட தசை. செவ்வாய் உங்களுக்கு குருவோட பார்வையில ஒரு நல்ல சுபத்தன்மையாகி உங்களுக்கு சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு. அப்படின்றப்ப அந்த செவ்வாய் தசையில ஒரு வீடு வாகன யோகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவரு 8ஆம் அதிபதியா வர்றாரு. அவங்க ராசி அதிபதியும் அவர் தான். அப்படின்றதால அவரு வந்து சொந்த முயற்சியால ஏதாவது விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்திருக்கும் கண்டிப்பா. ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து ஒரு நம்ம ராசியவே பாக்குறாருங்க. அப்படின்றப்ப ஒரு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலயும் செவ்வாய் போகுது, குருவோட பார்வை வாங்குது. இவரோட பேச்சு திறமை, பேச்சு அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு எல்லாருமே சொல்லும்படியா இருக்கும். பேசுனா அவர் பாத்தீங்கன்னா ஒரு கட்டன் ரைட்டா பேசுவாரு, வெட்டுவன்னு துண்டுன்னு தெளிவா பேசுவாரு. ஏன்னா அங்க வாக்கு ஸ்தானத்துல செவ்வாய் உட்காந்துருக்குங்க, குருவோட பார்வை வாங்கி உட்காந்துருக்கு. அப்ப அவர் முரட்டுத்தனமா பேசாம பேச்சு ஸ்ட்ராங்கா இருக்கும். அவர் பேச்சுல ஒரு 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 அதிகாரம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்ற விஷயங்கள அந்த இருக்கும். செவ்வாயோட தசை அப்படின்றது குருவோட பார்வை வாங்கியிருக்கு, சனியோட பார்வையும் வாங்கியிருக்கு. மேச ராசிக்கு ராசி அதிபதி தசை அப்படின்னு வரும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும் ரைட்டுங்களா. அப்படின்றப்ப செவ்வாய் தசை அப்படின்ற விஷயம் நல்லா இருக்கு. அடுத்து இப்ப ராகு தசை அப்படின்றது வந்திருக்கு. ராகு பகவான் உங்களுக்கு புத பகவானோட இணைஞ்சிருக்காரு. அப்படின்ற வகையில ஒரு பலம் அப்படின்ற பெற்றிருக்காரு. வீடு கொடுத்தவர் பாத்தீங்கன்னா அங்க சனி பகவானோட இணைஞ்சிருக்காரு. அப்படின்றது சற்று பாவத்துவமா இருந்தாலும் குருவோட ஒரு இணைந்து நல்ல சுபத்தன்மை அப்படின்னு இருக்காரு. இப்ப ராகு தசை அப்படின்றது அங்க லக்னத்துக்கு 8ஆம் இடமாயி சந்திரன் அப்படின்ற விஷயமா வருது. அப்ப அட்டமஸ்தானத்துல சந்திரன் அப்படின்ற விஷயம் ராகு தசை ராகு பத்தி ஆரம்பிச்சோடனே ஃபாரின் வெளியே அனுப்பணும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்குங்க. ஒரு ஃபாரின் அப்படின்ற விஷயம் ராகு தசை இப்ப இந்த குருபுத்தி முடிவுக்குள்ளேயே கண்டிப்பா கிளம்புல அவர் வெளியே போறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு.
அது பிறகு தொடர்ந்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராகுதசை முடிய 2039, அடுத்து குருதசை முடிய பாத்தீங்கன்னா 2055 அது வரைக்கும் பாத்தீங்கன்னா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பிரச்சனை இருக்கு. திருமண அமைப்புல கொஞ்சம் பிரச்சனைகள், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அவர் என்ன பண்றது, மேரேஜ் பண்ணிட்டு வெளியே ஃபாரின் போறதா, இல்ல போயிட்டு அப்புறம் எல்லாம் செட்டில் ஆயிட்டு ஃபாரின் மேரேஜ் பண்ணலாமா அப்படின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் நிறைய இருக்கும். மேக்சிமம் டிலே மேரேஜ் அப்படின்ற விஷயம் தான் இருக்க போகுது அப்படின்றதான் பாக்குறேன். 30 வயசுக்கு மேல மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாமே செட்டில் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் பாக்குறேன் சார். மற்றபடி அவங்க கேள்வி கேட்கும்போது என்னன்னு பார்த்து சொல்லிக்கலாம் சார். அடுத்தது நீங்க பாருங்க சார். சங்கர் சார் அருமை. ஓகே சார். சந்திரசேகர் சார் வணக்கம். கண்ணன் வணக்கம். மணினா வணக்கம். கண்ணன் நீங்க சொல்றீங்களா கண்ணன்? வணக்கம் சார். இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு சார் சொல்லட்டா, அதுக்கப்புறம் பாருங்க கண்ணன், பாருங்க, பாத்துட்டு சொல்லுங்க. ஓகே சார். இது டைம் எடுத்து கூட பாருங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ஓகே சார். நம்ம ஜாதகம் கொடுத்த பையனுக்கு ஏதோ கால் வந்துருச்சாட்டு இருக்குது. போயிட்டான் பாருங்க. அது வரைக்கும் பாருங்க, அவன் திரும்ப வந்தாதானே நம்ம சொல்ல முடியும். வந்துட்டான். சிக்னல் கிடைச்சு சார். என்னாச்சுப்பா ஆறாமுதன்? இல்ல சிக்னல் கட் ஆயிடுச்சு. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. சந்திரசேகர் சார் நீங்க சொல்றீங்களா? சார் வணக்கம். வணக்கம் சார். இல்ல நான் ரொம்ப டீப்பா சொல்லலையே, 2-3 பாயிண்ட் தான் பாத்துட்டு இருக்கேன். சரி நீங்க பாருங்க மணினா சொல்றாருன்னு கேட்பாங்க. ஓகே சார். மணினா வணக்கம் சார். வணக்கம் அண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கம். சரி நான் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கண்ணா. அவங்க கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்குள்ள அவங்க கொஞ்சம் பாத்துருவாங்க இல்லைங்கண்ணா? ஆமா. நான் இப்பதான் எடுத்தனுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டக்கு 2 நிமிஷம் பாத்துட்டு கூட சொல்லுங்க. இல்ல எடுத்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்கண்ணா. ஓகே. பொதுவாகவே லக்கணம் பையன் நல்லா புத்திசாலியான பையன் தான். இந்த லக்கணம் அப்படின்னு எடுத்தீங்கனாலே புத்திசாலி அப்படிங்கிறத பழிச்சுன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிறதான். நல்ல பையன். பொதுவா எல்லாமே சங்கர் சார் நிறைய டீப்பா போய் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதான். நம்ம நேரடியா தம்பிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் டக்குன்னு சொன்னா போதுங்கிற அடிப்படையில வெளிநாடு யோகம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன சிந்தனை வருதோ அதுதான் அப்படி ஜாதகத்துல அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத பலன்னு கண்ணு முன்னாடி தெரியும் அப்படிங்கிறது ஈஸியான பாயிண்டா நம்ம பாத்திரலாம் அப்படிங்கிறதான். ஏன்னா நம்ம சொல்றதுனால மட்டும் ஒரு பையன் வெளிநாடு போறதில்ல, அந்த பையனுக்கு எண்ணமும் சிந்தனையும் எப்படி ஒரு ஜாதகத்துல இருக்குதோ அதை ஒட்டித்தான் வரும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த தம்பி கண்டிப்பாக வெளிநாடு போவார் அப்படின்னு உறுதியா சொல்லிடலாம். அது சங்கர் சார் கூட இப்ப சொல்லிட்டே இருந்தார், உறுதியா போவார் அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்லிடலாம். வெளிநாடு தான் உறுதியா போயிடுவார் அப்படிங்கிறது உறுதி. எப்ப போவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, எப்ப போவார்னா இப்பவே அதுக்கு உண்டான வேலைகள்லாம் ஆயத்தம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா. 22 எப்ப ராகுதசை வந்துச்சோ அப்ப எப்ப வெளிநாடு போகலாம் அப்படிங்கிறத இவரோட முழு நேரம் எண்ணமாகவும் சிந்தனையாகவுமே இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அப்படிங்கிற அடிப்படையில உறுதியாக இவர் வெளிநாடு உறுதியாக இப்ப போயிடுவார் அப்படிங்கிறதான். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட ராகுதச குருபுத்திக்குள்ள இவர் வெளிநாடு உறுதியாக போயிடுவார் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அப்படிங்கிறதான். வெளிநாடு போயிடுவார். எப்ப போவார்னா இப்பயே போயிடுவாரு. கொஞ்சம் ராகுதச குருபுத்தியில கண்டிப்பா வெளிநாட்டுல தான் இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான். எந்த நாடு போவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே அது சண்முகம் அன்னைக்கு கூட ஒரு இதுல போட்டிருந்தாரு, அதனால சண்முகமே அது சம்மந்தமா சொல்லிக்குவார் அப்படிங்கிறதான். ஏன்னா சூரியன் அப்படிங்கும் போது அது கிழக்கு நாடுகளும், சனினா மேற்கு நாடுகளும், செவ்வாய்னா தெற்கு நாடுகளும், புதன்னா வடக்கு நாடுகளும் இருக்குது அப்படிங்கிறதான். மற்றபடி இதை ஒட்டி வடகிழக்கு அப்படிங்கிற சமாச்சாரம்ல சுக்கிரனுக்கும் குருவுக்கும் சந்திரனுக்கும் 3 இடம் வரும் அப்படிங்கிறது அது சண்முகம் தெளிவா சொல்லிக்குவாங்க அப்படிங்கிறது. அது எந்த நாடுங்கிறது தெளிவாவே சொல்லிடுவார் அப்படிங்கிறதான். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திருமணம்ங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. திருமணம்ங்கிறது இது அவர் கேட்டிருக்க மாட்டாருன்னு எனக்கு ஒன்று நல்லா தெரியும். ஏன்னா வாழ்க்கையில அவர் கண்டிப்பா கேட்டிருக்கவே முடியாது. ஏன்னா அவர் கண்டிப்பா ஒரு புத்திசாலி பையன் செட்டில் ஆகிட்டு தான் திருமணம் பண்ணுவார் அப்படிங்கிறதுல ரொம்ப கட்டன்டேட்டா இருப்பாப்ல அப்படிங்கிறதான். வேணும்னு ஒரு கொஸ்டின் போடுறதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறதா மேட்ரு. திருமணம் எல்லாம் லேட் ஆகும் அப்படிங்கிறதான். திருமணம் கண்டிப்பாக வயசு 30 வந்துருங்கிறதான். ராகு தசையில புதன் புத்தியில தான் இவர் திருமணம்ங்கிறது நடக்கும் அப்படிங்கிறதான். அதுக்கான விதியெல்லாம் ஜாதகத்துல அப்படியே இருக்குது. அதனால அது ராகு தசை புதன் புத்தி வர வரைக்கும் 30 வயசு கண்டிப்பா ஆயிரும். அது ஒன்னதான் நான் டக்குன்னு உள்ள போய் பார்த்தேன் அப்படிங்கிறதான். உறுதியாக ராகு தசை புதன் புத்தியில தான் நடக்கும்.
அதுக்கு முன்னாடி நடக்காது அப்படிங்கிறது தான். அதனால அது அந்த லேட் ஆகும், திருமணம் ஒண்ணு மட்டும் லேட் ஆகும் அப்படிங்கிறதா, வெளிநாடு போயிடுவாரு அப்படிங்கிறது தெளிவா இருக்குது அப்படிங்கிறதா. மற்றபடி இவருக்கு அரசாங்கத்து வேலையில கொஞ்சம் இருந்தா கூட அந்த இது வந்திருக்கும் அப்படிங்கிறதா. ஆனா தசாபுத்திகள் அதுக்கு ஒத்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதா. ஏன்னா சிம்மம் சுபத்துவம், சிம்மாதிபதியும் ஓரளவுக்கு சுபத்துவமா தான் இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில திக்பலம் பெற்றிருக்காரும் போது இவருக்கு ஏன் வரல, அரசுல ஏன் இவருக்கு வந்து அந்த ஆசை வரல, ஏன்னா சிம்ம வேட்டையும் குறிப்பாக்குறாரு அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் பார்க்கும்போது கூட தசாபுத்திகள் ஒத்துழைப்பு என்பது இல்லை. அந்த இடத்துல ராகு வந்து அவ்வளவு பெரிய பலமா இல்லை. அதுக்கப்புறம் வர ஆதிபத்திய விசேஷம் இல்லாத குருதசைங்கிற அடிப்படையினாலையும், இல்லைன்னா இவருக்கு வந்து இந்த உள்ளூருக்குள்ளேயே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் மேல இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு அதிகமாகி நான் எப்ப கவர்மெண்ட் வேலைக்கு போவேன்னு கொஸ்டின் கேட்டிருப்பார். அப்படிங்கிற அடிப்படை இல்லாத போனது காரணம் வந்து விசேஷம் இல்லாத தசாபுத்திகள் அப்படிங்கிற அடிப்படையிலும் எது எடுத்தாலும் வந்து 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டே வந்துட்டு இருக்கிற காரணத்தினாலே தான் இவர் வெளிநாடு சம்பந்தமா கேட்டுக்கிறார் அப்படிங்கிறதா. மற்றபடி எதிர்கால பலன்கள் சொல்ல போறோம், இவர் உறுதியாக வெளிநாட்டுல நீடிச்சிருப்பார் அப்படிங்கிறதான். இங்க திரும்பி வர்றதுக்கெல்லாம் இவருக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியுது அப்படிங்கிறதா. ஏன்னா ராகுதசையும் வெளிநாட்டை குறிக்கும், குருதசையும் வெளிநாட்டை குறிக்கும், சனிதசையும் வெளிநாட்டை குறிக்கும், வர்ற புதன் தசை வரைக்கும் அப்படியே வெளிநாட்டை குறிக்கும் அப்படிங்கிறதுதான். கேது தசை வந்தாலும் அதுக்கும் வெளிநாட்டை குறிக்கும் அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால இவர் வந்து திருப்பி இந்தியா பக்கம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஏதாவது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மா வந்து தாய் தகப்பனை பார்க்கறதுக்காக வர்றது அப்படிங்கிற மேட்டர் மட்டும்தான் இவர் இருக்கும். இவர் நிரந்தரமான வெளிநாட்டு சிட்டிசன் குடியுரிமை வாங்குவார் அப்படிங்கிறதுல ஆணித்தரமா இருக்குது. அவரும் அதே மாதிரி தான் அவர் ஆசையும் இருக்கும் அப்படிங்கிறது தான். எதிர்கால பலனை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும். ராகு தசைக்கு வந்து நான் ரொம்ப டெப்தா எடுத்து பார்த்தா சஷ்டாஷ்டம் இருக்கான எதுவுமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில ராகு தசை இவரை வந்து கடல் கடந்து கொண்டு போய் இருக்கும் அப்படிங்கிறதான். அதுவும் 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவா இருக்கிறார். 2வது, இது வரைக்கும் வாழ்க்கையில வந்து இவர் அப்படி ஒன்றும் பெரிய செல்வ செழிப்பெல்லாம் ரொம்ப இருந்து வாழ்ந்ததாக எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறதான். ஏன்னா சந்திரதசையும் மிக பாவத்துவமா இருக்குது. அதுக்கடுத்து வந்த செவ்வாய் தசைங்கிறது ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 8ஆம் அதிபதி அப்படிங்கிற அடிப்படையிலையும் அந்த தசையும் கடன், ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பெரிய என்னதான் சுபத்துவம் இருந்தா கூட, ஆனா அதை வந்து சுபத்துவமாக பண்ணியிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஆதிபத்தியம்ங்கிறது 8 கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில செவ்வாய் தசையும் பெருசாலாம் கொடுத்துருக்காது அப்படிங்கிறதா. இந்த ராகு தசை தான் வந்து லக்னாதிபதியை வந்து கொஞ்சம் நெருங்கி இருக்கிறார் அப்படின்னு அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதா. இந்த ராகு தசை அருமையான வயசுல பருவத்துல வருது. 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற ராகுவா வர்றார், லக்னாதிபதியை பீடித்திருக்கிற ராகுவா வர்றார். அப்படிங்கும்போது இந்த ராகு புதனுடைய காரகத்துவத்தை எடுத்து அட்டகாசமா செய்வார். இந்த ராகு தசை ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில நடுப்பகுதியில அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு தசையாக இந்த தசை வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ராகு தசையில நல்லா இருப்பார், நல்லா சம்பாதிப்பார், அப்படி வெளிநாடு போய் நல்லா சம்பாதிப்பார் அப்படின்னு நான் பாக்குறேன். அடுத்து வர்ற குருவும் எந்த விதமான பங்கும் இல்லாம இருக்கிறார், 8ஆம் இடத்தோடு இருக்கிறார். அதனால அடுத்து வர்ற குருதசையும் அருமையா இருக்கும் அப்படிங்கிறதா. இட்ல மறைஞ்சிருக்கிறாருலாம் நான் பார்க்கவே மாட்டேன், அட்டகாசமா இருக்கும். குருதசையும் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதா. சனி தசையும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. அதனால இவருக்கு எதிர்காலத்துல வந்து நல்லா இருக்குது, சிறப்பா இருப்பார், நல்ல சொத்து பத்தோட அருமையாக வாழ்வார், நல்ல ஜம்முன்னு வாழக்கூடிய, வெளிநாட்டுல செட்டில் ஆகி வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய அருமையான ஜாதகம் அப்படிங்கிறதா. திருமணம் மட்டும் கொஞ்சம் லேட். மற்றபடி ஏதாவது கொஸ்டின் வரும்போது பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி. மணிண்ணா அருமைங்கண்ணா. நீங்க மேரேஜ் பத்தி ஐடியாவே இல்ல, நம்மளா போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோனையுமே அவன் மெசேஜ் போட்டான் நீங்க கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு. ஆமா சார், ஆமா சார். ஆக்சுவலா கரெக்டா லிங்கேஸ்வர் அவங்க ப்ரெடிக்ட் பண்ண பாஸ்டும் இவர் மணிவண்ணன் சொன்ன கரண்ட் அண்ட் ஃபியூச்சரும் எல்லாமே 100% மேட்ச் ஆகுது. ஓகேப்பா. எல்லாத்தையும் பேசுவோம். கண்டிப்பா 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 கண்டிப்பா. சுப்பிரமணியம் பெருமாள் சார் வணக்கம். கண்ணன் நீங்க சொல்றீங்களா கண்ணன்? ஓகே சார். ஜாதகர் பாத்தீங்கன்னா 9/7/1999 10:52 AM தஞ்சாவூர்ல பிறந்திருக்காரு. மேச ராசி, கார்த்திகேயன். சார் கேக்கா? கேக்குது சார். சார் சண்முக சார் சொன்னாரு சுப்பிரமணியம் பேருப்பாங்க. கேக்குது கண்ணன். ஓகே சொல்லுங்க சார். வணக்கங்க. ஓகே சார், நான் சொல்லி முடிச்சோன்னு சொல்லுங்க நீங்க. ஓகே சார். ஜாதகர் பாத்தீங்கன்னா மேசராசி, கார்த்திகை நட்சத்திரம், லக்னம் கன்னி லக்னம், லக்னப்புள்ளி உத்திர நட்சத்திரம். ஓகே, லக்னாதிபதி பாத்தீங்கன்னா புதன், அவரு 10ஆம் அதிபதி, தொழில்ஸ்தான அதிபதியாகவும் ஆகுறாரு. 11ஆம் இடத்துல இருக்காரு. 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பா இருந்தாலும் புதனுக்கு அது பகை வீடு தான்.
ஏன்னா 11ஆம் இடம் உபயஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னால பெருசா பாதிப்பை கொடுக்காது. இப்ப ஜாதகர் லக்கணம் 10ஆம் இடம், அதாவது லக்கணம் ஜாதகர் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ரெண்டுமே எங்க இருக்குன்னா லாபஸ்தானத்துல இருக்கு. இப்ப ஜாதகருக்கு நல்ல பணப்புழக்கம் நல்லா இருக்கும். 11ஆம் இடம் நண்பரும் சொல்லலாம். நண்பர் மற்றும் அவங்களுடைய ஆதரவு ஜாதகருக்கு எப்பயுமே கிடைக்கும். அவர் எப்பயுமே நினைக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே வெற்றியாகக்கூடும். முன்னேறுவதற்கான பல வாய்ப்புகள் வெற்றி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுல லாபம் இது எல்லாமே அமையும். அது மாதிரி 11ஆம் இடம் வாழ்க்கை துணை நண்பர்கள் இது மூலமா அவருக்கு ஜாதகருக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். எப்பயுமே 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம்ல பேர் புகழ். இந்த 11ஆம் இடத்துல இருந்து இப்ப ராகுதசம் நடந்துகிட்டு இருக்கு ஜாதகருக்கு. ஆனா 5ஆம் இடம் இங்க பாத்தீங்கன்னா நீச்சம் குருவோட சேர்ந்திருக்கு, அவ்வளவுதான். ஜாதகர் பூர்வீகத்தில் இருக்கும்போது பேர் புகழ் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கும்போது பேர் புகழ் கீர்த்தி இது எல்லாமே அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். சகோதர ஆதரவா இருந்தாலும் சரி, நண்பருடைய ஆதரவா இருந்தாலும் பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கும்போது ஜாதகருக்கு மிக சிறப்பா இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே அதாவது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகருக்கு வந்துகிட்டே இருக்கும். ஜாதகர் அடுத்து என்ன கொஸ்டினுக்கு பேர் வெளிநாட்டு யோகம் இருக்கா, எப்போது சொல்வார், அங்கே செட்டில் ஆவார்னு கேட்டிருக்காங்க. வெளிநாட்டுக்கு நம்ம 8, 9, 12ஆம் இடம் பார்த்தாலும் 9ஆம் இடம் தான் வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. இங்க 2ஆம் இடம் தனஸ்தான அதிபதி 2 கூடியவர் பாத்தீங்கன்னா சுக்கிரன், அவருமே 12ஆம் இடத்துல இருக்காரு. 12ஆம் இடம் நம்ம வெளிநாடு சொல்லுறதுனால ஜாதகருக்கு தனவரவு எங்க இருந்து வரும்னா வெளி மாநிலம் வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உங்களுடைய ஜாதகத்திலே அமைப்பு இருக்கு. அப்ப ஜாதகருக்கு வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டு. அதுவே 9ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் வராரு, குருவோட பார்வையில இருக்காரு. இந்த லக்கணத்தை பொறுத்தவரையில குரு மறைகிறது தான் நல்லது, குரு பலம் பெறுவது மிகச்சிறப்பு கிடையாது. அந்த வகையில குரு 8ல மறைஞ்சி 12ஆம் இடத்தை 9 கூடியவர் பாகிஸ்தான் அதிபதிய சுக்கிரனை பார்க்குது, மிகவும் சிறப்பு. ஜாதகருக்கு வெளிநாட்டுல போய் தங்கக்கூடிய அமைப்பு. இன்னும் 9 கூடியவர் 12ல இருக்கும்போதே ஜாதகருக்கு ஆன்மீக பயணம் இதுலயுமே கொஞ்சம் ஓரளவு தியானம், 12ஆம் இடம் தியானம் ஆன்மீகத்துல ஈடுபாடு கூட சொல்லலாம். ஜாதகருக்கு இது எல்லாமே நம்பிக்கையே இருக்கும். எல்லா விஷயங்களையுமே ஓரளவு சிந்தனை மிக்கவராக தான் இருப்பாரு. சமூக சேவை இதுவுமே தொடர்புடைய பண்ணணுங்கிற அமைப்பு இருக்கும். வெளிநாட்டுல கண்டிப்பா போய் செட்டில் ஆயிடுவாரு, அங்கேயே குடியேறக்கூடிய அமைப்பு. இப்ப 8, 12ங்கிறது நம்ம அங்க போறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கும். 9ஆம் இடம் தான் நம்ம அங்க செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை பார்ப்போம். இங்க 9ஆம் இடத்து அதிபதி 12ல அவரே தனஸ்தான அதிபதி ஆகி குருவோட பார்வையில 2 டிகிரி 3 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது ஜாதகருக்கு வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும். எப்பயுமே ஒரு பயணம்ங்கிறது செஞ்சுக்கிட்டே இருப்பார். இப்போ 10ஆம் லக்கணம் 10ஆம் அதிபதியுமே புதன், அவருமே லாபஸ்தானத்துல இருக்கும்போது நல்ல வருமானம் அந்தஸ்து இது எல்லாமே புகழ் பெற்றவங்களோட அவங்க கூட வேலை செய்யறது, மூத்த சகோதரர் இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவு எப்பயுமே ஜாதகருக்கு தேடி வரும். அதனால முன்னேறக்கூடிய அமைப்பு எப்பயுமே இருக்கும். பணம் சம்பாதிப்பதிலையும் முதலீடு செய்யறதுல தான் எப்பயுமே ஜாதகர் அக்கறை காட்டுவாரு. அதுலயுமே ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துலயும் சரி எல்லாத்துலயுமே அவருக்கு பேரு புகழ் எல்லாமே ஜாதகருக்கு கிடைக்கும். எப்போ போவார் வெளிநாட்டுக்கு? எப்ப ராகுதசா நடக்கக்கூடிய காலகட்டம் அல்லது நீர் ராசிகள்ல இருந்து தசா நடத்தக்கூடிய காலகட்டங்கள்ல ஜாதகருக்கு வெளிநாட்டு 8, 12ஆம் இடத்துல இருந்து தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் ஜாதகர் வெளிநாடு செல்வார். அந்த அமைப்பு இப்படி பார்க்கும்போது ஜாதகருக்கு ராகு நீர் ராசியில பகைவிட இருந்தாலும் இருக்கிற இடத்த விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு அதான் இருக்கும்போது அவருக்கு சிறப்பாக தான் இருக்கும். ராகு தசை ஆரம்பிக்கும் போதே ஜாதகருக்கு வெளி இடத்துல போய் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு கூட கொடுத்துருக்கும். ஏன்னா அது கடகம் ஆற்று நீர் சொல்லுவோம். அப்போ மாநிலம் தாண்டக்கூடிய அமைப்பு கூட ஜாதகருக்கு உண்டு. இப்ப குருதசை நடந்துகிட்டு இருக்கு. குருவுமே சர லக்கணத்துல இருக்கு, ராகுமே சர வீட்டுல இருக்கு. குருவுக்கு கால் கொடுத்தவருமே சர வீட்டுல இருக்கு. சரம்ங்கிறது நம்ம ஓடுவதுன்னு சொல்லுவோம். அமைப்புலதான் இருக்காரு. கண்டிப்பா அவங்களுக்கு வெளிநாட்டு உண்டான அமைப்பு ஜாதகருக்கு இந்த காலகட்டங்கள்ல ஏற்படும்.
ஓகே சார், அடுத்து அவங்க கேள்வி கேட்டா சொல்லிக்கிறேன் சார். திருமணம்ங்கிறது கொஞ்சம் தாமதமா திருமணம் பண்ணிக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் பார்க்கும்போது இங்க 5ஆம் இடத்துல கேது, 5 குடையவர் நீச்சம், அது பிறகுதான் குருவோட சேர்ந்திருக்கு. குழந்தை பாக்கியம்ங்கிறது கொஞ்சம் தாமதம், ஏன்னா 5ஆம் இடத்து செவ்வாய் வேற பாக்கு, தாமதமா கிடைக்குங்கிற அமைப்புல திருமணமும் கொஞ்சம் தாமதமா பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ஜாதகத்தை பொறுத்தது. ஓகே, தேங்க்யூ சார். அருமை கண்ணன், அருமை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சந்திரசேகர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம். சொல்லுங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபாரின் போறா அப்படிங்கறது யோகம் இருக்கானு? கண்டிப்பா யோகம் இருக்கு. செகண்ட், அங்கே செட்டில் ஆவாரா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்குங்களா? ஆக்சுவலா அதை பத்தி பார்க்கும்போது சார், நான் பேசுறது கேக்குது இல்ல சார்? கிளியரா கேக்குது, பேசுங்க. ஓகே, ரைட். அங்க செட்டில் ஆவாரா அப்படிங்கிற கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, சந்திரன் ராகு இணைவு இல்லை, சந்திரன் கேது இணைவு இருக்கு. சனி சந்திரன் கேது இணைவு வருது. ஸோ அந்த கேஸ் படி பார்த்தா இவர் வந்து ஒரு ஒரு மேக்சிமம் ஒரு 1 இயர் 1 or 2 இயர்ஸ்க்குள்ள திரும்ப இந்தியா ரிட்டர்ன் ஆயிடுவார்னு எனக்கு தோணுது சார். ஒரு ஷார்ட் பீரியட் டூரேஷன் ஒரு 1 or 2 இயர்ஸ் வரைக்கும் தான் அவர் ஃபாரின்ல இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்தியாவில தான் செட்டில் ஆகுற மாதிரி நான் என்னுடைய கணிப்பு. அப்புறம் எப்ப போவாரு அப்படின்னு, அந்த ஃபாரின் போற அந்த ஷார்ட் பீரியடா இருந்தாலும் அது எப்ப போவாரு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு மேபி 2024லயே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு மீது குரு, சந்திரன் மீது குரு. ரைட். இந்த வருஷம் ஜூலை ஒரு 2024 இல்லாட்டி ஜனவரி பிப்ரவரிக்குள்ள, இந்த ஒரு 6-7 மந்த்ஸ்க்குள்ள அவர் ஃபாரின் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபாரின் போவாரு ஃபார் பீரியட் ஆஃப் ஷார்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ். அடுத்து வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்பவே வந்து சந்திரன் மீது குரு டிகிரிஸ் படி பார்க்கும்போது அடுத்து சந்திரனை கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கேது வர்றாரு. ஸோ கேதுவை முடிஞ்சதுக்கு அப்புறம் 2025 வரலையும் இவருக்கு மேரேஜ்க்கான வாய்ப்பு இல்லை. 2026ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் மீதும் செவ்வாய் மீதும் குரு வர்றாரு. 3ஆம் பார்வையா சுக்கிரனை பாக்குறாரு. ஸோ 2026ல வந்து சான்ஸ் இருக்கு. அதை விட்டுட்டோம் அப்படின்னா 2028ல கன்ஃபார்மா இவருக்கு மேரேஜ் ஆகும். பொது பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் வேலையில என்னதான் வந்து சுட்டிக்கா இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறித்தனமானவர். பட் இன் ஃபியூச்சர் ரொம்ப நல்ல ஃபியூச்சர், ஒரு ஒரு நல்ல லைஃப், ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கை இருக்கு. தேங்க்ஸ் சார். சார் அருமை அருமை அருமை, ரொம்ப அருமையா சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சுப்பிரமணியம் பெருமாள் சார் போயிட்டாரு அவரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க சார் வர்றாரான்னு. சார் சுப்பிரமணியம் பெருமாள் சார், நீங்க சொல்றீங்களா? சார் நீங்க சொல்லுங்க சார். பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சார் எல்லாருக்கும் வணக்கங்க. பையன் நம்ம பையன் தான். இங்க மணியனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம நிர்மலா ஸ்கூல்ல தான் படிச்சான். அவனை பாருங்க, பிறந்ததுல இருந்தே, அதாவது பிறந்தப்போ சூரிய தசையில பிறந்திருக்கிறான். 2004ல சந்திர தசை ஆரம்பிச்சதுங்க. பிறந்தது தஞ்சாவூர். அதுக்கப்புறம் சின்ன வயசுலயே திருப்பூர் வந்துட்டாங்க. ஸ்கூல் படிச்சது எல்லாமே இங்கே தான் படித்தான். இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பிறந்ததுல இருந்தே 8ஆம் இடத்துல இருக்க சந்திர தசை 2004லயே ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் 8-12 சுபத்துவம் அப்படிங்கிறதுனால பிறந்ததுல இருந்தே வெளியூர்ல தான் இருக்கானுங்க. சொந்த ஊருக்கு, பிறந்த ஊருக்கு போயிட்டு வரதே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டூர் போற மாதிரி, கெஸ்ட் மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஃபியூச்சரும் அப்படிதான் இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு கிரகமான ஒரு எப்படி இருக்கு என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சூரியன் எடுத்துட்டோம்னா, அதாவது இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்ன புள்ளியே பார்த்தீங்கன்னா, அதாவது லக்ன புள்ளி எந்த கிரகத்தோட சாரத்தில் இருக்கோ அந்த சாரநாதன்
என்ன மாதிரியான சூழ்நிலையில ஜாதகத்துல இருக்கோ அதை பொறுத்து வாழ்க்கை வந்து ஒன்னா ஒரு ஹாப்பியா இருக்கும், இல்லைன்னா போராட்டம் நிறைஞ்சதா இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உள்ளதா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இவனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்ன புள்ளி உத்திர நட்சத்திரங்க. உத்திரம் அப்படிங்கிறப்போ சூரியன் பாத்தீங்கன்னா அவர் இங்க திக்பலமாகி அவருக்கு பிடிச்ச புதனோட வீட்டுல நல்லாதான் இருக்காரு. சனியோட பார்வையை வாங்குறாரு. சனியோட பார்வை வாங்குறது கொஞ்சம் தப்புதான். சூரியனை பொறுத்த வரைக்கும் சனியோட எந்த தொடர்பும் இல்லாம இருக்கிறது சிறப்பா இருக்கும். ஏன்னா சூரியனுக்கு சனியோட தொடர்பு கிடைக்கும் போது இந்த நிர்வாக திறமை, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு. அப்படிங்கிறதுனால சனியோட தொடர்பு இல்லாத சூரியன் தான் எப்பவுமே ஒரு நல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல விஷயங்களை கொடுக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்துல பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜாதகத்துல நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. சனியோட பார்வையை வாங்கினது மட்டும்தான் தப்பு. திக்பலமாகி இருக்கிறாரு, நல்ல இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால சூரியனுடைய அதாவது வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் 12ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாங்க. ஏன்னா சூரியன் இருக்கிறது 10ல, அவரோட ஆதிபத்தியம் 12 அப்படிங்கிறதுனால 10 12ஆம் இடத்து விஷயங்கள சூரியன் கொடுக்குற மாதிரி நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி சொல்றேங்க. அடுத்து சந்திரனை பார்க்கும்போது சந்திரன் பாத்தீங்கன்னா 8ல மறைகிறாரு. இங்க லாபாதிபதி 8ல மறையிறது. ஆனா லக்னாதிபதியே லாபத்துக்கு போறது நல்லதுதான். என்ன கிரகண தோஷத்துல இருக்கிறது தப்பு. கிரகண தோஷத்துல இருக்கிறது தப்பு அப்படிங்கறதுனால புதனை வலுப்படுத்துற விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆரம்பதன். அது நான் சொல்றேன் என்னன்ட்டு. அதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா புதன் வலுவாவாரு. சோ தட் நமக்கு அதாவது எதையும் அதாவது லக்னாதிபதி வலுவா இருக்கும் போதுதான் நம்ம எதையும் எதிர்த்து போராடுற ஒரு மன வலிமையும் நல்ல சப்போர்ட்டையும் லக்னாதிபதி நமக்கு கொடுப்பார். அவர் இங்க கிரகண தோஷத்துல இருக்கிறது தப்பு. நீ உன லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்க. அதெல்லாம் பார்க்கும்போது நீ மென்டலி இப்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஏன் அவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண, என்ன எதனால என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இதுவும் ஒரு காரணம் தான். மணியனை ரொம்ப அருமையா சொன்னாரு. பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் தசாபுக்திகள் எதுவுமே சப்போர்ட் பண்ணல, ரொம்ப மோசம். பிறந்தப்ப தசை நல்லா இருந்துச்சு, சூரிய தசை நல்லா இருந்தது. அவருமே சனி பார்த்து சூரியன் ஆயிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நட்பு வீட்டுல இருக்கிறாரு, குருவோட இணைவுல இருக்கிறதா சனிதான் அப்படிங்கிறதுனாலையும் நீச்சமான சனி அப்படிங்கிறதுனாலையும் அது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஏன்னா நீச்ச சனியோட பார்வை அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ரொம்ப போராட்டமான வாழ்க்கை தான் சூரிய தசை, அதுக்கப்புறம் சந்திர தசை, அதுக்கப்புறம் செவ்வாய் இந்த லக்னத்துக்கே வரக்கூடாத தசை. ராகு தசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் உன்னோட லைஃப் பெட்டர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் ஆகும் அப்படிங்கறது நம்ம உறுதியா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சந்திரன் நம்ம பார்க்கும்போது எப்பவுமே ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்த நம்ம தெளிவா பார்த்துக்கணும். அதாவது எந்த ஒரு கிரகமுமே சந்தியில் இருக்கும்போது இந்த 29 1 இந்த 29 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதோட பலன்களை கொடுக்கறதுல கண்டிப்பாவே அந்த கிரகம் கஷ்டப்படுது. அதாவது நம்ம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவோம். அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம இருக்கும்போது இந்த வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்கறதா அந்த வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்கறதா, கிரகங்களையும் மனுஷங்களாவே நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல லாபாதிபதி 8ல மறையறதே தப்புதான். லாபாதிபதி 8ல மறையறது தப்பு. அவரும் அந்த இடத்துல சந்தியில் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவரோட வேலைகளை செய்யறதுல கொஞ்சம் சுணக்கம் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சனியோட இணைவும் இருக்குங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா ஜாதகருக்கு சோம்பேறித்தனம் இருக்கும். சந்திரசேகர் சொன்னாங்க ராசியில சனியோட சம்பந்தம் வந்துருச்சு அப்படின்னாலே, சந்திரனோடவோ லக்னத்தோடவோ சனி சம்பந்தம் வந்தது அப்படின்னாலே அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். சந்திரன் 29 டிகிரி, சனி இங்க 21 டிகிரில இருக்கிறாரு. சரி, இப்போ சந்திரன் நல்ல இடத்துலதான் இருக்கிறாரா, நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் பாத்தீங்கன்னா அதாவது லக்ன யோகரா இருந்தாலும் சரி, அவயோகரா இருந்தாலும் சரி, சனி முழு பாவர், செவ்வாய் முக்கால் பாவர். இந்த 2 கிரகங்களோட காம்பினேஷன் ஒரு கிரகத்தை அந்த ஒரு கிரகத்து மேல, ஒரு பர்டிகுலர் பாவகத்து மேல ஒரு தாக்கம் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கிரகம் பாதிக்கப்படும். அதோட தசாபுக்திகள் வரும்போது ஜாதகர் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த விதிப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரனுக்கும் குருவுக்கும் சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குங்க. குழந்தை பாக்கியத்தை பத்தியும் நம்ம பேசணும். குழந்தை பாக்கியத்திலயும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் சம்பந்தம் இருக்கு. அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் சனி செவ்வாய் 2 பேரும் பாக்குறாங்க. இந்த இடத்துல சுபத்துவமா தான் பாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விதிவிலக்கு. ஆனாலும் அந்த இடத்துலயும் டிகிரி வைஸ் டிஃபரன்ஸ் இருக்குங்க. குரு 7 டிகிரி, சனி 21 டிகிரில இருக்கிறாரு. சந்திரன் பாத்தீங்கன்னா 29 டிகிரி. இன்ஃபேக்ட் சந்திரன் வந்து குருவால சுபத்துவப்படுத்தப்படவே இல்லை அப்படிங்கறதுதான் இந்த டிகிரி வைஸ் நமக்கு தெரியற உண்மை. அதுபடி பார்க்கும்போது சந்திரன் நல்ல இடத்துல இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நல்ல ஒரு
அதாவது கம்ப்ளீட்டாவே நல்ல விஷயங்களை கொடுக்குற மாதிரி இடத்துல சந்திரன் இல்ல. சந்திர தசை வரும்போது கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். சந்திர தசை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ அது நம்ம பேச வேண்டாம், அதை விட்டுறலாம். அடுத்து செவ்வாய் பார்க்கும்போது, செவ்வாய் இந்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 3, 8க்குரிய அவயோகி. அதாவது ராசி லக்னங்களுமே பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் கிரகம் நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கிரகம் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு அப்படின்னு பாக்குறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராசி அதிபதி ஆகிறார் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஏன்னா அவர் லக்னத்துக்கு அவயோகி 3, 8ஆம் அதிபதி. 8ஆம் இடத்தை தன் வீட்டை தானே பாக்குறாரு. ஸோ அவரோட தசைகள்ல 8ஆம் இட வேலைகளை கடுமையா செய்வாரு. இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாயும் குருவும் எக்ஸாக்டா சேம் டிகிரில 7 டிகிரில இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும், சுக்கிரனோட சுபத்துவ வீட்டுல செவ்வாய் இருக்கிறாரு, குருவோட நேரடி பார்வையை வாங்குறாரு, சனியோட பார்வை வாங்கினாலும் 14 டிகிரி விலகி தான் பாக்குறாரு. சந்திரனுடைய பார்வை வாங்குறது எப்பவுமே செவ்வாய்க்கு நல்லதுதான். டிகிரி வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க அங்கேயும். அதே மாதிரி நல்ல ஒளியுள்ள சந்திரனும் இல்ல. தேய்பிரை ஏகாதசி திதியில பிறந்திருக்கிறாரு. 3 நாள்ல அமாவாசையாக போற சந்திரன் அப்படிங்கிறதுனால அவருக்கும் ஒன்றும் பெரிய ஒளியுள்ள சந்திரன். அவரோட கேந்திரங்கள்ல இருக்கிற கிரகங்கள், அவருக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள், சந்திர அதியோக அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் சந்திரன் அவங்கள சுபத்துவப்படுத்துற அளவுக்கு ஒளியோட இல்ல அப்படிங்கிறது தான் இங்க நம்ம சந்திரன் நம்ம பார்க்கணும். செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனால செவ்வாய் தசை முடியறதுக்குள்ள ஜூன் 2021க்குள்ள ஓரளவுக்கு 8ஆம் இட வேலைகள் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், வீல் சொத்து, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா அவரால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல சனியோட பார்வையை வாங்குறாரு அப்படிங்கிறதுனால சனி செவ்வாய் காம்பினேஷன்லயுமே கொஞ்சம் சில பாதிப்புகள் இருக்கும். அது நம்ம அப்புறம் பார்ப்போங்க என்னன்ட்டு. நம்ம அடுத்தடுத்து போயிடலாம். புதன் பார்க்கும்போது, புதன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்துல இருக்கிறாரு. புதன் கிரகண தோஷத்துல இருக்கிறது தப்பு. ஏன்னா அவரே லக்னாதிபதியாகவும் ஆகி, அவரே ஜீவனஸ்தானாதிபதியாகவும் ஆகி கிரகண தோஷத்துல இருக்கும்போது நல்ல வேலையா இப்ப ராகு தசை வந்ததுனால ஜாதகருக்கு நல்ல வேலை, நல்ல ஜீவன அமைப்புகள் கிடைச்சு நல்லபடியா லைஃப் போயிட்டு இருக்கு. ஒருவேளை புதன் தசை வந்திருந்தால் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைய புதன் கொடுத்திருப்பாரு. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை விஷயங்கள்ல, ஜீவன அமைப்புகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நல்ல வேலையா புதன் தசை 2074க்கு மேலதான் வருதுங்க. அதை பத்தி நம்ம ஒன்றும் பெருசா கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்துல புதனை வலுப்படுத்துற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, வருஷத்துக்கு ஒரு டைம் திருவெண்காடு கோயில் போயிட்டு வர்றது, மாயவரம் பக்கத்துல இருக்கிற திருவெண்காடு கோயில் போயிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி கிரீன் கலர் அதிகமா யூஸ் பண்ணலாம். டே டு டே லைஃப்ல கிரீன் கலர் அதிகமா யூஸ் பண்ணலாம். கையில பச்சை கலர் கயிறு கட்டிக்கலாம். பச்சை பயிறு ரெகுலரா சாப்பிடலாம். வாரத்துல 2 நாள் 3 நாள் பச்சை பயிறு சாப்பிட்டு வரலாம். வலது கை மோதிர விரல்ல வெள்ளியில மரகத பச்சைகள் பதிச்ச மோதிரம் எப்பவுமே போட்டுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம், புதனை வலுப்படுத்துற விஷயங்களை எல்லாம் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஜாதகர். அப்பதான் எந்த ஒரு போராட்டமான டைம் வரும்போதும் அதை ஃபேஸ் பண்ற மன வலிமையை லக்னாதிபதி கொடுப்பாரு. அடுத்து குருவை பார்க்கும்போது, குரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மகேந்திர கண்ணன் சொன்ன மாதிரி இந்த லக்னங்களுக்கு, உபய லக்னங்களுக்கு குரு மறையிறது நல்லது. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச நண்பரோட வீட்டுலதான் மறையிறாரு. ஆனா இந்த இடத்துலயும் குருவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதாவது சந்திரனோட இணைவு இல்ல. அப்படியே சந்திரனோட இணைவுல இருந்தாலும் 3 நாள்ல அமாவாசையாக போற சந்திரன் அப்படிங்கிறதுனால அவரையும் நம்ம சுபத்துவ சந்திரன் எடுத்துக்க கூடாது. அவருமே இங்க அசுபராதான் இருக்கிறாருங்க. இந்த இடத்துல செவ்வாய், சனி, சந்திரன் 3 பாவர்களோட தொடர்புல இந்த இடத்துல குரு இருக்காரு. இவங்க 3 பேரையும் சுபத்துவப்படுத்துற குரு அவர் இங்க பாபத்துவம் அடைகிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது குருவோட தசாபுக்திகள் வரும்போது, தசாபுக்தி அந்தரம் எது வரும்போதும் ஜாதகர் குருவினுடைய காரகத்துவங்கள் வழியாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவார். 4, 7ஆம் இடம் அப்படிங்கிறப்போ திருமணம் ஆயிருந்தா மனைவி மூலமா, 7ஆம் இடம் நண்பர்கள், பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணா பார்ட்னர்ஷிப் மூலமா, 4ஆம் இடம் அம்மா, வீடு, வாகனம், சொத்து, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஜாதகர் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி குரு அப்படின்றப்ப பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ குரு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல இடத்துல இல்ல அப்படின்னு தான் சொல்லணுங்க. நட்பு வீட்டுல இருக்கிறார் அவ்வளவுதான். ஆனாலும் அமாவாசை நோக்கி போயிட்டு இருக்கிற சந்திரனுடனும் செவ்வாய் சனியோட காம்பினேஷன்லயும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு இன்கன்வீனியன்டான இடத்துலதான் குரு இருக்கிறாருங்க. அவரோட காரகத்துவ ஆதிபத்திய விஷயங்கள்ல நன்மைகளை செய்யற இடத்துல இல்ல. ஸோ அந்த குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம் வரும்போதெல்லாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தோம்னாலும் கையில இருக்கிற பணம் எல்லாம் காணாம போயிடும். அடுத்து சுக்கிரன் பாத்தீங்கன்னா, சுக்கிரன் 6ஆம் இடத்துல 12ல இருக்கிறாரு. 12ஆம் இடம் அவருக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. 2, 9க்குரிய லக்ன யோகி தான். ஆனாலும் அவர் இருக்கிறது பாத்தீங்கன்னா சூரியனோட வீடு.
சூரியனோட வீடு, சூரிய சந்திரர்களுடைய வீட்டுல சுக்கிரன் அவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்க மாட்டாரு. அதுவுமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடமா தான் இருக்கு. சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12ல எப்பவுமே சுக்கிரன் வலுவா இருக்கிறது தப்பு. இப்படி வலுவிழந்து இருக்கிறது என்ன கேட்டா நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நார்மலாவே 12ஆம் இடத்துல குருவோ சுக்கிரனோ முதன்மை சுபர்கள் 2 பேரும் வலுவா இருக்கும்போது அந்த வலுவான சுபத்துவ பார்வையை 6ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் இடத்தை வளர்ப்பாங்க. 6ஆம் இடத்தை வளர்த்தாங்கன்னா என்ன நடக்கும்? நோய் எதிரி கடன் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு இன்கன்வீனியன்டான பகை வீட்டுல இருக்கிற சுக்கிரனுடைய பார்வை பலம் அவ்வளவு ஒண்ணும் பெருசா இல்ல அப்படிங்கிறதுனால 6ஆம் இடத்தையும் அவரால பெரிய அளவுல வளர்க்க முடியாது. இருந்தாலும் சுக்கிரனுடைய தசாபுக்தி அந்தரம் வரும்போதெல்லாம் 12ல இருந்து 6 பாக்குறாரு அப்படிங்கிறதுனால நோய் எதிரி கடன் மூலமா ஏதாவது செலவுகள் விரயங்களை கொடுக்கறதுக்கு பார்ப்பாரு. பெரிய அளவில் இல்ல, பயப்பட வேண்டாம். இதே சுக்கிரன் நான் நிறைய ஜாதகங்களை பார்த்திருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கே அப்படிதான் இருக்கு. நான் விருச்சிக லக்னம், எனக்கு சுக்கிரன் மூல திரிகோண பலத்துல இருந்து 12ல இருந்து 6 பாக்குறாரு. எந்த விதமான பங்கமும் இல்லாத சுக்கிரன், எந்த ஒரு பாவ கிரகங்களோட தொடர்பும் இல்லாம 12ல இருந்து 6 பாக்குற சுக்கிரன் கண்டிப்பாக ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ கடுமையா கொடுக்குறாரு. அது நிறைய ஜாதகங்கள்ல, இன்ஃபேக்ட் அதுதான் என்னோட ஜாதகத்திலேயே சொல்றேங்க. அதனால அந்த மாதிரி வலுவான சுக்கிரன், இதுவே குரு வலுவா இருந்து பார்த்தாரு அப்படின்னா அவரோட காரகத்துவமான பினான்சியல் ப்ராப்ளம்ஸ், அதாவது கடனை கொடுத்துட்றாரு. எந்த விதமான பங்கமும் இல்லாம வலுவான குரு 12ல இருந்து 6 பார்க்கும்போது. இந்த இடத்துல வலுவில்லாம தான் சுக்கிரன் பாக்குறாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேசான உடம்பு பிரச்சனைகளை கொடுப்பாரு, மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை. அடுத்து நம்ம சனியை பார்த்தோம் அப்படின்னா சனி நல்லா இருக்கிறாருங்க. சங்கர் சார் சொன்ன மாதிரி அவரோட கெட்ட காரகத்துவங்களை எல்லாம் கொடுக்க முடியாத நீச்ச நிலையில இருக்கிறாரு. செவ்வாயோட பார்வை வாங்கினது தப்பு. செவ்வாயோட பார்வை வாங்கினது தப்பு அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும்? செவ்வாய் சனி காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே செவ்வாய் தசையோ சனி தசையோ வரும்போது விபத்து நடக்கும். இல்லைன்னா சனி செவ்வாய் தேய்பிரை சந்திரன் 3 பேரும் சேர்ந்து பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கிற குரு அந்தரம் வரும்போது, இப்ப இவனுக்கு ராகு தசையில குரு புக்தியில பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்னாச்சு. எப்ப நடந்துச்சுன்னு அவனே சொல்லுவான். எப்ப நடந்துச்சுன்னு எனக்கு கரெக்டா தெரியலைங்க. பிப்ரவரி 2024க்கு மேல அவனுக்கு ராகு தசையில குரு புக்தி ஆரம்பிச்சது. இந்த குரு புக்தியில பிப்ரவரி 2024க்கு மேல அட் எனி டைம், ஏன்னா தேய்பிரை சந்திரனுடன் இணைவு, சனியுடன் நீச்ச சனியுடன் இணைவு, செவ்வாயினுடைய பார்வை எல்லாமே பாவ கிரகங்களோட சம்பந்தத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால பிப்ரவரி 2024க்கு மேல குரு தசையில ஒரு கண்டிப்பா இந்த மாதிரி விபத்துகள், செலவுகள், விரயங்கள் குரு கண்டிப்பா கொடுத்தே தான் தீருவாரு. குரு தசை, குரு புக்தி, குரு அந்தரம் எப்பவுமே ஜாதகர் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம் தான் அது. அதுக்கப்புறம் ராகு கேதுகள் பொறுத்த வரைக்கும் ராகு நல்லா இருக்கிறாருங்க. ராகு அவருக்கு பிடிச்ச கடக வீட்டுல இருக்கிறாரு. அதே மாதிரி புதனுடன் இணைவு, லக்னாதிபதியுடன் இணைவு அப்படிங்கிறதுனால ராகு தசை ரொம்ப அருமையான தசை, நல்லா இருக்கும். பெரிய பெரிய அளவுல ஒரு நல்ல பினான்சியல் குரோத் கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கேது பொறுத்த வரைக்கும் கேது கொஞ்சம், அதாவது பொதுவாகவே ஒரு பலன் சொல்லுவாங்க, ராகு நல்லது பண்ணா கேது பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி. இந்த ஜாதகத்துல கேது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறாருங்க. கேதுவுமே பாத்தீங்கன்னா செவ்வாய் சனியினுடைய பார்வையை வாங்குறார் அப்படிங்கிறதுனாலையும் அவருக்கு வீடு கொடுத்த குருவுமே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. எப்பவுமே வீடு கொடுத்தவர் வலுவா இருக்கும்போது அந்த பர்டிகுலர் கிரகம் வலுவான பலன்களை வலுவா செய்யும். அவரே வீக்கா இருக்கிறாரு, நீச்சமா இருக்கிறாரு, பகை வீட்டுல இருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஒரு பாவ கிரகங்களோட அந்த சூழல்ல இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ வீடு கொடுத்தவர் வீக்கா தான் இருக்கிறாருங்க. ஸோ கேது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேது புத்தி பாத்தீங்கன்னா கேது தசை கேது தசை வருமானு தெரியல. கேது தசையே வராதுங்க, 2091 தான் வருது. அதனால அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. சரி, இப்போ நம்ம ஜாதகரோட கேள்விகளுக்கு போயிட்டோம் அப்படின்னா, வெளிநாடு போவாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. வெளிநாடு கண்டிப்பா போவாரு. வெளிநாடு எல்லாரும் சொன்னது மாதிரி தாங்க. ஏன்னா அவனுக்கு 8, 12 சுபத்துவம் இருக்குங்க. 8ல இருக்கிற குரு 12 பாத்துடுறாரு. அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள், இப்ப ராகுவே பாத்தீங்கன்னா நீர் வீட்டுல இருந்து தான் தசை நடத்துறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ராகு தசை கேது புக்தியில வெளிநாடு போயிடுவாரு. ராகு தசை குரு புக்தி கேது அந்தரங்க. மார்ச் 2025க்கு மேல ஜூன் 2025க்குள்ள வெளிநாட்டுல ஜாதகர் இருப்பார். அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஒன்ஸ் போயிட்டார் அப்படின்னா லாங் டேர்ம்ல, அதாவது ஆல்மோஸ்ட் அப்ராட்லயே செட்டில் ஆகுற மாதிரி ஜாதக அமைப்பு தான் இது. ஏன்னா ராகு நார்மலா 8, 12 சுபத்துவமாகி 8, 12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள்ள சம்பந்தம் பெற்றிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். 8ஆம் அதிபதி இங்க செவ்வாய், 12ஆம் அதிபதி சூரியன் தங்களுக்குள்ள சம்பந்தப்படல. இருந்தாலுமே 8, 12 சுபத்துவமாகி அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகளே 8, 12ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு, இல்ல ராகு கேதுக்களோட தசைகள் நீர் வீட்டுல இருந்து தசை நடத்தும் போது அப்ராட் போவாங்க, வெளிநாட்டிலே இருப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு விதிதான். அதுபடி பார்க்கும்போது ராகு தசை கண்டிப்பாக அவரு வெளிநாட்டுல இருக்க வைக்கும். அதுக்கப்புறம் குருவும் பாத்தீங்கன்னா அவரே 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால
தொடர்ந்து குரு தசையிலையும் வெளிநாட்டிலயும் இருக்க வைப்பாரு. சனியும் அப்கோர்ஸ் அவரும் 8ஆம் இடத்துல தான் இருக்கிறாருங்க. அவரும் வெளிநாட்டுல இருக்க வைப்பாரு. புதன் பாத்தீங்கன்னா புதன் நீர் வீட்டுல இருக்கிறாரு, ராகுவோட இணைவுல அந்த மாதிரி ராகுவோட கிரகண தோஷத்துல தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால அவரும் தொடர்ந்து அப்ராட்ல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ அப்ராட் போறவரு கம்ப்ளீட்டா அப்ராட்லயே செட்டில் ஆகுற மாதிரி அமைப்புகளை தான் கொடுக்குது. எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட், நம்ம இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தேன். இப்போ இவருக்கு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி புதன், இவரோட 10ஆம் அதிபதியும் புதன் ஆகுறாரு. இவர் இப்போ ஐடில இருக்கிறாரு. ஆனா புதன் பாத்தீங்கன்னா எந்த விதமான சுபர்களோட தொடர்பும் இல்லாம 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. நார்மலா லாபத்துல இருக்கிற கிரகங்கள் நீச்ச கிரகங்களாவே இருந்தாலும் நல்லது பண்ணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. இந்த இடத்துல 5 டிகிரிக்குள்ள புதன் ராகுவால கிரகணப்படுத்தப்படுறாரு. சோ இந்த இடத்துல ராகுதசை வந்ததுனால இவர் ஐடி ஃபீல்ட்ல போயிருக்காரா? அப்ப ராகுதசை முடிஞ்சது அப்படின்னா இவரால் தொடர்ந்து ஐடி ஃபீல்ட்ல டிராவல் பண்ண முடியுமா? அதே சமயத்துல 12ஆம் அதிபதி 10ல திக்பலமாகி வலுவா இருக்கிறார். அப்படிங்கிறதுனால ராகுதசை முடிஞ்சதுக்கு அப்புறம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு சம்பந்தப்பட்ட, ஏன்னா சனி இங்க சுபத்துவமா இருக்கிறாருங்க, செவ்வாய் சுபத்துவமா இருக்கிறாரு, சுக்கிரன் சுபத்துவமா இருக்கிறாரு. இந்த இடத்துல யார் அதிக சுபத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் பகை வீட்டுல இருக்கிறாரு. டிகிரி வைஸ் பாக்குறப்போ குரு 7 டிகிரி, சுக்கிரன் 4 டிகிரில இருக்கிறாருங்க. குருவும் செவ்வாயும் தான் பிருகமங்கல யோகத்துல சமசப்தமமா பாத்துக்கிறாங்க. ஸோ இந்த அமைப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால செவ்வாய் சனி இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல ஒருவேளை ராகுதசை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி அப்ராட் ரிலேட்டடான ஏற்றுமதி இறக்குமதி அது சம்பந்தப்பட்ட வேலை தொழில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரா? ராகுதசை முடிகிற வரைக்கும் இதை பண்ணிட்டு குரு தசையில இவரோட அப்ராட்லயே இருப்பாரு, அப்ராட்ல செட்டில் ஆகுறது அதெல்லாம் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனா ஃபியூச்சர்ல இவரோட ஐடில இருந்து சொந்தமா தொழில் வேற ஏதாவது மாறுவாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது நீங்க உங்களுக்கு தோன்றது நீங்க சொல்லுங்க. அப்புறம் மேரேஜ், நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் மேரேஜ் பத்தி எல்லாம் ஒண்ணு கேட்கலீங்க. மணி என்ன சொன்னது மாதிரி நானாதான் மேரேஜ் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். மேரேஜ் நடக்கிறதுக்கான, ஏன்னா ராசி லக்னங்களுக்கு 2 8ஆம் இடங்களோட சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டாங்கன்னா மேரேஜ் லேட் ஆகும். அதே மாதிரி 5ஆம் இடம் குரு இது எல்லாரையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. ஆனா சுபத்துவமான செவ்வாய் தான், குருவோட பார்வை வாங்கின செவ்வாய் தான். பிருகமங்கல யோகத்துல சமசப்தம பார்வை சேம் டிகிரில பாக்குற செவ்வாய் தான். இருந்தாலும் அந்த குழந்தை பாக்கிய அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா சனி செவ்வாய் 5ஆம் பாவகத்தை பாக்குறாங்க. 5ஆம் அதிபதி நீச்சமாகி ஆனா குருவோட சேர்ந்து இருக்கிறாரு, குருவே 8ல மறைகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 29 வயசுக்கு மேல 30 வயசுல அந்த மாதிரி மேரேஜ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அது நம்ம எல்லாருமே அப்படிதான் பார்த்துருக்கோம். அடுத்து பொதுவான பலன்கள் அதுதான். ராகுதசை ரொம்ப அருமையா இருக்குங்க, ரொம்ப நல்லா சம்பாதிப்பாரு, ரொம்ப அருமையான தசையா இருக்கும். ஜாதகர் பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா இல்லைங்க, அவங்க அப்பா இறந்துட்டாரு. எந்த வருஷம் இறந்தாருன்னு எனக்கு தெரியல, அவங்க கேட்டுக்கலாங்க. கேட்டுட்டு அந்த டைம்ல என்ன தசா புத்தி ஓடிச்சு எப்படி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அம்மாவும் இவனும் இப்போ சென்னையில இருக்கிறாங்க. ஆறாமதான் நீ அட்மிட் பண்ணிக்கப்பா. இருக்கேன். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கேன். பரவாயில்லப்பா, பரவாயில்ல. எல்லாரும் சொன்னது கேட்டிருப்ப. கண்டிப்பா கேட்டேன், எல்லாத்தையுமே கேட்டேன் சார். ஓகேப்பா. அந்த ஆக்சிடென்ட் டேட் வந்து இப்போ மார்ச் 6th, இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆனது. மார்ச் 6ஆம் தேதி. ஓகேப்பா. ஆமா. அப்பா இறந்தது குரு வந்தோடனே ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருப்பா. 28 பிப்ரவரியில குரு அந்தரம் ஆரம்பிச்சிருக்கு, குரு தசை குரு அந்தரம். 3 நாள்லயே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்பா இறந்தது சொல்லுப்பா. அப்பா இறந்தது வந்து செப்டம்பர் 11, 2019. செப்டம்பர் 2019 திரியோதசி திதி. செவ்வாய் சுக்கிரன். ஓகேப்பா. 9ஆம் அதிபதி 12ல விரயம்பா. கரெக்டா செவ்வாய் தசையில சுக்கிரன் புக்தியில அப்பா இறந்திருக்கிறாரு. ஓகேப்பா. சார் இவரு வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க அவர்கிட்ட கேட்கலாங்க. சங்கர் சார் உங்களுக்கு கேள்விகள் இருக்குங்களா? இவர் ஒரே பையங்க, கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. இவர் ஒரே பையன் தான். இல்லைங்க சார், அவரு எப்படி ஃபாரின் போறதுக்கான அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா அப்படின்றது அவரு எப்படி? ஆமா. ஆக்சுவலா கடைசி ஒரு 3 மாசமாவே போயிடலாமான்னு ஒரு பிளான்ல தான் இருக்கு.
சங்கர் சார் நீங்க பேசி மைக் ஆஃப் பண்ணிருங்க. எப்போ அடிக்குது லைட்டா? ஆமா சார், எனக்கு கடைசி ஒரு 3 மாசமாவே அப்ராட் போலாமான்னு ஒரு பிளான்ல தான் இருந்தேன். ஏன்னா இங்க வந்து 2 வருஷமா ஐடி ஃபீல்ட்ல இருக்க, 2 வருஷம் ஆகிட்டு. எனக்கு இன்னொரு டவுட் சார். இப்ப சண்முக சார் கேட்ட மாதிரி ராகுதசை ஆரம்பிச்சதுனாலதான் ஐடி ஃபீல்டுல போனேன்னா, இல்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐடி ஃபீல்ட்ல இருந்து, ஏன்னா எனக்கு இன்னொரு இது இருக்கு, ஐடி ஃபீல்ட்ல இருந்துட்டு சைட்ல ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஒரு 6 மாசமா இருக்கு பிளான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஒருவேளை இந்த ராகுதசை முடிஞ்சதுன்னா, அந்த ராகுதசை எப்போ முடியுது அண்ட் ஒருவேளை முடிஞ்சுன்னா ஐடி ஃபீல்ட்ல இருந்து வெளில வந்துடும், அதுக்கு மேல சஸ்டெயின் பண்ண முடியாது, அந்த டவுட் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் சண்முக சார் சொன்ன மாதிரி இப்போ ராகு அப்படின்றது புத பகவானோட இணைஞ்சிருக்காங்க. அப்ப அந்த புதனோட ஒரு எந்த கிரகத்தோட இணையுதோ அந்த கிரகத்தோட விஷயங்களை பன்மடங்கு உயர்த்தி செய்யும். அந்த ராகு கேது அப்படின்றது பல மடங்கு உயர்த்தி செய்யும். அங்க அவர் பிடிச்ச கடவு வீட்டுல உட்காந்து அவர் லக்னாதிபதியோட இணைகிறதுனால லக்னம் அப்படின்னாலே நீங்க தான். அப்படின்றப்போ உங்களோட அறிவுத்திறமை அந்த லக்னம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி லக்னம். அப்ப அதுக்குரிய ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஐடி சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டரு, அக்கௌண்ட்ஸு, சாஃப்ட்வேரு, மற்ற துறைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த புதன் செய்வாரு. இப்ப அந்த விஷயங்களை ரொம்ப அதீதப்படுத்தி உங்களுக்கு அந்த ராகு அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருக்காரு. அப்படின்றதுனாலதான் வந்து இந்த விஷயங்கள் வந்திருக்கு. ராகுதசை ஆரம்பிச்சதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் வந்திருக்கும். அதே போல ராகுதசை முடிவு வரைக்கும் உங்களுக்கு இந்த இது இருக்கும். அது பிறகு நடக்க போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருதசை. குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 4, 7 அப்படின்ற விஷயங்கள் வர்றாரு. அப்ப அந்த 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டீங்கன்னா பங்கு பரிவர்த்தனை, அந்த பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றப்ப ராகுதசை முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா 7ஆம் ஒரு வந்து பாத்தீங்கன்னா 8ல இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராசியாவும் இருக்கு அதே இது. அப்படின்றதுல அந்த 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிவர்த்தனை செய்யறது, அந்த டிரான்ஸ்போர்ட், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குருதசை அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு வரும். பாகிஸ்தானாதிபதியா வந்து ராசிலேயே இருக்காரு அவரு ராசிக்கு. அப்படின்றதுனால இப்போ அந்த ராகுவோட அந்த புதன் நெருங்கி இணைந்ததுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் கொடுக்க வேண்டிய விஷயங்களை புதன் தசை உங்களுக்கு வராது. அப்படின்றப்ப ராகு தசை தான் வந்திருக்கு. அப்ப புதன் செய்ய வேண்டிய விஷயங்களை ராகு உங்களுக்கு இப்ப செய்யறாருங்க. அருமையான விஷயம். அப்ப லக்னாதிபதி செய்ய வேண்டிய விஷயத்த, ஏன்னா லக்னாதிபதி திசை ரொம்ப லேட்டா தான் வருது. அப்படின்றப்ப நீங்க அனுபவிக்க முடியாதுன்றதுனால ராகு அப்படின்றத அவர் எடுத்து இப்ப நான் உங்களுக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராகுதசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப வீரியமா இருப்பீங்க. ரொம்ப ஆராய்ச்சி, ரொம்ப விஷயங்கள் நல்லா டெவலப் பண்ணி நல்ல பிசினஸ்ல ரொம்ப இந்த விஷயத்துல ஐடி ஃபீல்டுல ரொம்ப டாப்ல வருவீங்க. ஏன்னா ராகுனாலே ஒரு விஷயத்த பல மடங்கா நல்ல ஒரு எல்லாரும் பிரம்மாண்டமா செஞ்சு கொடுப்பாரு. அப்படின்றப்ப மற்றவங்க செய்யறதை காட்டிலும் நீங்க அந்த புதனோட இணைந்த ராகு அப்படின்ற விஷயம் வரும்போது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாத்துக்குமே தெரியும், வெளிச்சமாகும். அப்படின்றதுனால இந்த ராகுதசை ஃபுல்லா உங்களுக்கு ஐடி ஃபீல்டு தான் இருக்கும். அது பிறகு குருதசை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது வேணா உங்களுக்கு இம்போர்ட், எக்ஸ்போர்ட், பிசினஸ் மற்ற விஷயங்கள் நீங்க மனசுல எண்ணி காரியங்கள் வரும். இப்போதைக்கு இதுலயே நல்லா இருக்குங்க. புதன் குரு புதன் ராகு இணைஞ்சிருக்கு. உங்களுக்கு நல்ல விஷயம் ஐடி ஃபீல்ட்ல ஒரு டாப் கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 39 வரைக்கும் இன்னொரு 15 வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதனால இதை வந்து யூஸ் பண்ணி லைஃபை செட்டில் அப்படின்ற விஷயங்கள பண்ணிக்கோங்க. அது பிறகு நீங்க மற்ற விஷயங்களும் நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி சார். மணியண்ணா, கண்ணன், சந்திரசேகர் சார், வேலை தொழில் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சண்முகம் வணக்கம். அண்ணா வணக்கம். டப்புன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்லை. இவருக்கு வந்து கண்டிப்பா சொல்றேன், கணக்குங்கிறது வராது. ஏன் புதன் கேட்டீங்களா? இவருக்கு கணக்கு அதிகமா வராது. சயின்ஸ் படிச்சிருப்பார். சயின்ஸ் மேல இவருக்கு ரொம்ப நல்லா வரும். அந்த அடிப்படையில செவ்வாய் தான் இங்க அதிகமான சுபத்துவமான கிரகம். 2வது சுபத்துவமா சுக்கிரனான கிரகம். இவரு செவ்வாயும் வந்து ஐடி துறைக்கு சம்பந்தப்பட்டதுதான். லக்னாதிபதியினுடைய அமைப்பு பிரகாரமும் செவ்வாயும் பிரகாரமும் இவர் ஐடியில தான் இருப்பாரு. இவர் கடைசி வரைக்கும் ஐடியில தான் இருப்பாரு. அந்த ஐடியில ஒர்க் பண்றது கூட பாத்தீங்கன்னா சுக்கிரன் சம்பந்தப்பட்டது, பெண்கள் சம்பந்தப்பட்டது, டிசைன் சம்பந்தப்பட்டது, ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி அந்த உள் வேலைகள் செய்யறது, எடுத்து ஆர்டர் செய்வாங்களா அந்த மாதிரி செய்யறது கூட இந்த மாதிரி சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்டது தான் வரும். இவர் கடைசி வரைக்கும் ஐடி ஃபீல்டு தான் இருப்பார். 6ஆம் இடத்தை பத்தி நீங்க சுக்கிரனை பத்தி அதிகமா பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சுக்கிரன் என்ன பண்ணுவார்? 6ஆம் இடத்தோடு தொடர்பு செய்தால் அது எந்த லக்கணம் அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதான். விருச்சிக லக்கணத்துக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப தப்பு அப்படிங்கிறது அது வேற. இந்த லக்கணத்துக்கு அவர் 2, 9 கூடையவர்.
அருமையான ஆதிபத்தியம் கொண்டவர், நல்ல வேலையை கொடுப்பார். இந்த தம்பி படுத்தொன்னே தூங்குவார், கேட்டு பாருங்க, டக்கு டக்குன்னு சொல்லுவார், படுத்தொன்னே தூங்குவார். அடுத்து செலவு செய்வார், நல்ல தண்ணி மாதிரி காசை செலவு பண்ணக்கூடிய தன்மை இந்த தம்பிக்கு வரும் அப்படிங்கிறதா. அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய திருமணம் செய்தார்னா அவருடைய வாழ்க்கையில ரொம்ப திருப்திகரமாக திருமண வாழ்க்கையை அனுபவிப்பார் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட். சுக்கிரன் அங்க இருக்கிற பாயிண்ட். 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளால் நல்ல வேலையை தருவார். சுக்கிரன் 12 இருந்தார்னாலே சொகுசு வாழ்க்கை வாழ வைப்பார். 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றதுனால நோயை கொடுத்துட மாட்டார், நல்ல வேலையை கொடுப்பார். இந்த லக்கணங்களுக்கு அவரோட ஆதிபத்தியம் அப்படிங்கிற சுக்கிரனோட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும். 2வது இவர் ஐடி தான் இருப்பார், ஐடி விட்டு மாற மாட்டார், கடைசி வரைக்கும் போவார். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நீங்க அடிக்கடி சொல்றீங்க, சனியோட செவ்வாயோட குரு சம்பந்தப்பட்டாரு, குரு சம்பந்தப்படல. நல்லா பாருங்க, 15 டிகிரி 15 புள்ளி சின்ன களை தாண்டி இருக்கிறார். ஒரு 16 டிகிரி தாண்டும் போதே அவர் டச் வராது அப்படிங்கிறதான், லைட்டா வாடை மட்டும்தான் அடிக்கும் அப்படிங்கிறதான். அதுதான் சனி தசை கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் சொன்னேன் லைட்டா. ஆனா குருதசை பிரமாதமா இருக்கும். ராகு தசை இவரை கொண்டு உச்சத்துல உட்கார வைக்கும். அடுத்து குருதசையும் அருமையான யோகமான திசையா மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு சம்பந்தப்படல, சனியோட சம்பந்தப்படலைங்கிறது மட்டும் நான் இங்க பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சந்திரன் 29 நம்ம நினைக்கிறேன், சந்திரனோட சம்பந்தமே கிடையாது, 7 டிகிரி இருக்கிறார். இங்க சனியோடவும் சம்பந்தப்படல அப்படிங்கிறதான். குரு நல்லா இருக்கிறார். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கு நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது குரு நல்லா இருக்கிறார் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதான். அங்க போனாலும் இவர் அரசாங்கத்தோடு கனெக்டிங் பண்ற வேலை இவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது அரசு டெண்டர் எடுத்து ஐடி அரசு டெண்டர் எடுத்து செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் கண்டிப்பா செய்வார் அப்படிங்கிறதா. ஐடில தான் இருப்பார் அப்படிங்கிறதா. வேற ஏதாவது கொஸ்டின்னா கேட்டுக்கலாம். ஓகேங்கண்ணா, ஓகேங்க. கண்ணன், நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே சார். ஜாதகருடைய தொழில் புதன் ராகுச்ச இருக்கனால ஐடி ஃபீல்டு தான் ஜாதகர். அந்த இன்னொரு ஒரே ஒரு விஷயம் நான் அவன்கிட்டே கேக்குறேன், அவனே சொன்னான்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 6வது நீ ஓன் பிசினஸ் பண்ணலாம்னு சொல்றீல்ல, உனக்கு என்ன மாதிரி ஐடியா இருக்கு? நான் கம்ப்ளீட்டா அந்த சாஃப்ட்வேர்லனா நம்ம கிளாத்திங் பிராண்ட் அந்த மாதிரி தான் யோசிக்கிறேன் சார். ஒன்னு சாஃப்ட்வேர், இது என்ன கிளாத்திங்னா பர்ச்சேஸ் பண்ணி அங்க சேல் பண்ணலாம்டா. ஆமா, ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கொஞ்சம் பிக்கப் ஏதாவது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஓனா ஸ்டார்ட் பண்ணலாம். திருப்பூர்ல இருந்தவன் ப்ரூவ் பண்றடா. இல்ல சார், இப்ப எல்லாருமே கிளாத்திங் பிராண்ட் தான் போறாங்க. பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்ல இருந்து மூவி டைரக்டர்ஸ் வரைக்கும் கிளாத்திங் பிராண்ட் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஆமா, கரெக்ட் தான் கண்ணன். இப்ப அவன் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க கண்ணன். அதாவது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை சந்திரன் அந்த அளவுக்கு பலம் இல்லை சார். கிளாத்திங் சுக்கிரனோட காரத்துவம், சுக்கிரன் வெளிநாட்டு போகிறது தான் ஓகே, தொழில் பண்றது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் ஆனாலும் வீடு கொடுத்த கிரகம் புதன் பகை வீட்டுல இருக்கு, ராகுவோட ஒரு 5-6 டிகிரிக்குள்ள இருக்கு. சாஃப்ட்வேர் ஃபீல்டு தான் ஒத்து வரும். ஏன்னா இங்க சூரியன் விரையாதிபதியாக கூட ஆறாரு. இப்ப ஜாதகர் தொழில் ஸ்தானத்துல பணத்தை போட்டு விரயமாகக்கூடிய சூழ்நிலை கூட கொடுக்கும். ஆனா சூரியன் எந்த விதத்திலுமே சுபத்துவம் அடையல 10ஆம் இடம். அதனால தொழில் பண்றது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஜாதகர் ஐடி ஃபீல்டு பார்க்கும்போது புதன் தொழில் ஸ்தான அதிபதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூச நட்சத்திரத்துல இருக்கும். பூசங்கிறது ராகுவோட கர்மபதி தான், அதுதான் சாஃப்ட்வேர் ஃபீல்டை கொடுக்கக்கூடியது. உத்தியோகம் 6ஆம் இடத்து அதிபதி சனி, அதுவுமே சுக்கிரனோட நட்சத்திரம் சந்திரன். ஜாதகருமே எப்பயுமே அவங்க இருக்கிற இடத்துல எப்பயுமே டிராவல் சம்பந்தமானது, பயணம், அடிக்கடி வெளி இடத்துக்கு போகக்கூடியது, வெளி மாநிலத்துக்கு இப்பயுமே இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கும்போது போகக்கூடிய சூழ்நிலை ஜாதகருக்கு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். தொழில் தான் சார், உத்தியோகம் தான் அவருக்கு சிறப்பு. ஓகே சந்திரசேகர் சார், நீங்க சார் மியூட்ல இருக்கீங்க. சார் இல்லைன்னு நினைக்கிறேன், நோ ப்ராப்ளம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன்னா, ராகுதசை முடிகிற வரைக்கும் புதனுமே கவர்மெண்ட்ஸ் ஐடி இது ரிலேட்டடா எல்லாமே வருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ இப்ப இருந்தே கார்மெண்ட்ஸையும் சேர்த்து எடுத்து பண்ணலாம்ப்பா. நீ வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க போறது இல்லை, ஸ்டார்ட் பண்ண தான் போற. தாராளமா பண்ணலாம். ராகுதசை முடிகிற வரைக்கும் நீ ஐடில இருப்ப. அதுக்கப்புறம் குருதசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குரு பாத்தீங்கன்னா நான் நெருப்பு வீடுகள், தர நெருப்பு வீடுகள் 3யுமே பாக்குறாரு. இன்ஃபேக்ட் சுக்கிரனையும் பாக்குறாரு, 5ஆம் பார்வையா சுக்கிரனை பாக்குறாரு.
கிரகமங்கல யோகம் செவ்வாய் சமசப்தமமா பாக்குறாரு அப்படிங்கிறதுனால குருதசை வரும்போது நீ ஐடில இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வந்து வேற கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடான சுக்கிரன் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால துணிக்கடை, கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு தான் குருதசையில் உனக்கு அந்த அந்த அமைப்புகளை கொடுக்கும். குருதசை சுய புத்தி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னும் டைம் நிறைய இருக்குது, அதனால நம்ம அதை அப்போ பார்த்துக்கலாம். ஜூன் 2039 இருந்து ஆகஸ்ட் 2041 வரைக்கும் அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி அவர் தன்னோட பாதக வீட்டுக்கு சம்மந்தப்படாம தன்னோட 4ஆம் வீட்டை தான் பாக்குறாருப்பா. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வாகனம், சொத்து, அம்மா, படிப்பு இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது. இப்போ குருதசையில 4ஆம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கிறதுனால நல்ல சொத்துக்கள் அமையும். நிறைய வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் குரு கொடுப்பாரு. தன்னோட அதாவது சுய புத்தி முடிகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் எனக்கு அப்படிதான் தோணுதுப்பா. ஓகே 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 சார். 2041 வரைக்கும் சொன்னீங்களா? 2039 குருதசை ஆரம்பிக்குதுப்பா. 2039 குருதசை ஆரம்பிக்குது. 2039 வரைக்கும் புதன் தசை தான். புதனுமே பாத்தீங்கன்னா டிஷர்ட்லாம் புதன் தான். டிஷர்ட் புதன் தான். புதனும் அவரு லாபத்துல தானே இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. புதனுக்கு சந்திர கேந்திரத்திலயும் இருக்கிறாரு. சந்திர கேந்திரத்துல இருக்கிறாரு அப்படின்னாலும் இங்க வலுவான சந்திரனா இல்லாம இருக்கிறதா பிரச்சனை. இதுவே வளர்பிறை சந்திரனா இருந்திருந்தாருன்னா இன்னும் ரொம்ப அருமையா இருந்திருக்கும். இப்பே நீ பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஐடிலையும் இருப்ப. புதன் அப்படின்னாலே வியாபாரி தான்ப்பா. இங்க வாங்கி அங்க விற்கிறவர் புதன். எந்த பொருளா இருந்தாலும், அதாவது ஒரு அம்பானி மாதிரின்னு வச்சுக்குவேன், ஒரு வியாபார ட்ரேடர் தான் புதன். ஸோ அதெல்லாம் புதன் அவரோட ராகு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா தன்னோட எந்த கிரகம் இணையுதோ அந்த கிரகத்தோட வேலையை கம்ப்ளீட்டா எடுத்து பண்ற கிரகம் தான் ராகு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது புதனை போலவே அவர் செயல்படுவார் அப்படிங்கிறதுனால அந்த ட்ரேடிங் விஷயங்கள்லாம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இன்ஃபேக்ட் ஷேர் மார்க்கெட் கூட 8ஆம் இடம் 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு அப்படிங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் மூலமா பணம் வர்றது. ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா உனக்கு? ஆமா கண்டிப்பா இருக்கு சார். நான் ஷேர் மார்க்கெட் இப்பதான் பாத்துட்டு இருக்கேன், படிச்சிட்டு இருக்கேன், எப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. ராகு எல்லாமே பண்ணுவாருப்பா. உன்னைய ஐடில இருக்க வைப்பாரு. அவர் புதனோட காரகத்துவ விஷயங்கள் என்னென்னமோ எல்லாம் பண்ண வைப்பாரு. அந்த 2039 வரைக்கும் நல்லாதான் இருக்கும்பா. ஒன்னும் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை. கோச்சார ரீதியாவும் ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ எல்லாமே தாண்டி வந்தாச்சு. ஓவராலா பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். ராகு தசை ரொம்ப அருமையான தசை. 2039 வரைக்கும் நீ பண்றது எல்லாமே உனக்கு நல்ல சக்சஸ் கொடுக்கும். இந்த புதனுக்கு சொன்ன விஷயங்களை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ற ட்ரை பண்ணு. புதனும் வலுவாவாரு, லக்னாதிபதி வலுவா இருக்கிறது. அதாவது நமக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டம், கிடைக்கிற பாக்கியம் பெரிய அளவுல கிடைக்கணுமா சின்ன அளவுல கிடைக்கணுமா அப்படிங்கிறது வந்து நம்ம லக்னாதிபதியோட வலுவை பொறுத்ததுதான். லக்னாதிபதி வலுவா இருக்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை வந்து பெருசா கொடுக்கும். அதனால லக்னாதிபதியை வலுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பா கண்டிப்பா. உனக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? அவன்கிட்ட கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாங்க. சங்கர் சார், மணியண்ணா, மகேந்திர கண்ணன் சார். ஒண்ணும் இல்லைங்க சார், அவ்வளவுதாங்க சார். மற்றபடி பார்த்தாச்சு, கேள்வி இல்லைங்க சார். மணியண்ணா உங்களுக்கு? இல்லைங்க, அவர் கேள்வி இருந்தா நம்ம பதில் சொல்லிடலாம். ஓகேங்கண்ணா. ஆரம்பம் உனக்கு கேள்விகள் இருக்காப்பா? இல்ல சார், கேள்விகள் எதுவும் இல்ல. எல்லாமே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் 100% ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே. ஓகேப்பா ஓகேப்பா. நான் என்னென்ன யோசிச்சேன், என்ன நடந்துச்சு பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல என்ன யோசிச்சது எல்லாமே கரெக்டா இருக்கு. அருமை அருமை அருமை. ஏன்னா இது ஃபியூச்சர் பிளான், கல்யாண ஃபியூச்சர் பிளானும் இப்ப செட்டில் ஆயிட்டு தான் பண்ணணும்னு ஒரு இது ஃபிக்ஸ் வச்சிருந்தேன். அதையும் கரெக்டா சொல்லிட்டாரு மணி சார், சொல்லிட்டாரு. கரெக்ட் தான் மணி என்ன டக்குன்னு உனக்கே அந்த அம்மா நேத்து கூட போட்டு தாக்கிட்டாருல. நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. நேத்து ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த ஐயர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க இந்த வருஷமே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஜாதக அமைப்பு அப்படிதான் இருக்கு. பாத்துக்கலாம். நல்லா இன்னும் நல்லபடியா வெல் செட்டில்டா நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணினா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே ஆராமுதன், ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி. சங்கர் கண்டிப்பா சார், கண்டிப்பா பரவாயில்ல சார். சங்கர் சார், மணியண்ணா, நன்றி சார், நன்றி. ஓகே, தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.